அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகளே. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட மாதிரி பயிற்சி பரீட்சை வினாக்களுக்கான விடைத்தாள் மீளாய்வு தொடர்பாக இன்று கலந்துரையாடுகிறோம். இந்த வகையில் இன்று பணியக்கல்வி பாடத்துக்கான பகுதி 1 வினாக்களுக்கான விடைகளை இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் பணியக்கல்வி பாடத்தில் பகுதி 1 வினா தாளை பொறுத்தவரையில் 50 வினாக்களை கொண்டதாக காணப்படும். அதில் 30 வினாக்கள் பல்வேறு வினாக்களாகவும் 20 வினாக்கள் கீட்ட இடங்களை நிரப்பும் வினாக்களாக காணப்படும். இதற்கென தங்களுக்கு நடாத்தப்பட்ட இணைய வழி மூலமான பல்வேறு வினா பரீட்சையை முதலாவதாக நோக்குவோம். அந்த அடிப்படையில் முதலாவது வினா 2018ஆம் ஆண்டில் மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் தேசிய வெளியீடுகள் தொடர்பான சில அவதானிப்புகள் கீழே தரப்படுகின்றன. அந்த வகையில் ஏ தொடக்கம் ஈ வரையில் சில கூற்றுகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இக்கூற்றுகளுக்கு அமைவாக கேட்கப்பட்ட வினாவை நோக்கும் போது மேலே தரப்பட்ட கூற்றுகளில் கைத்தொழில் துறையின் செயலாற்றத்தை வெளிக்காட்டும் கூற்று அல்லது கூற்றுகளாக அமைவது இதுவரை நாங்கள் இதில் நோக்குவோம். முதலாவது கூற்றை அவதானிக்கும் போது நெற்பயிற்சகை சுட்டல் என கூறப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் முதலாவது கூற்று விவசாயத்துறையின் செயலாற்றத்தை வெளிக்காட்டுவதாக காணப்படுகிறது. பி என்னும் கூற்று நாடு முழுவதும் 7 விலங்கு மருத்துவ நிலையங்கள் நிறுவப்பட்டதுடன் 2 புதிய விலங்கு மருத்துவ பணி அலுவலகங்கள் நுவரெலியா மதுரை மாவட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன என கூறப்படுகின்றது. இக்கூட்டினை அவதானிக்கும் போது அதுவும் விவசாயத்துறையின் செயலாற்றத்தினை வெளிக்காட்டுவதாக காணப்படுகின்றது. மூன்றாவது சி என்னும் கூட்டை அவதானிக்கும் போது அணி மாடை உற்பத்தி 2017ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 4.7% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2018இல் 3.9 வளர்ச்சியை பதிவு செய்தது. இதன் செயலாற்றத்தை அவதானிக்கும் போது கைத்தொழில்துறையின் செயலாற்றத்தை அது வெளிக்காட்டி நிற்கின்றது. அடுத்து டி என்னும் கூட்டை நாங்கள் அவதானிக்கும் போது 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சுருக்கமடைந்திருந்த கரி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய உற்பத்திகளின் உற்பத்தி 2018இல் விதி ஒன்றை பதிவு செய்தது. இதன் செயலாற்றத்தை நோக்கும் போது அது கைத்தொழில்துறையின் செயலாற்றத்தை வெளிக்காட்டுகின்றது. இ என்னும் கூட்டை அவதானிக்கும் போது 2018இல் இலங்கை புகைவண்டி பயணியர் போக்குவரத்து மிதமான அதிகரிப்புடன் பதிவு செய்த வேளையில் பொருள் போக்குவரத்து நடவடிக்கையை வீழ்ச்சியை பதிவு செய்தது. இக்கூட்டினை நாங்கள் அவதானிக்கும் போது அது சேவைத்துறையின் செயலாற்றத்தை வெளிக்காட்டி நிற்கின்றது. இதன் அடிப்படையில் இதற்கான விடையை நாங்கள் தெரிவு செய்யும் போது சியும் டியும் என்பதே சரியானதாக அமைகின்றது. எனவே இதற்குரிய வினாவுக்கான விடை இலக்கம் 2 ஆகும். அடுத்து இரண்டாவது வினாவை நோக்கும் போது பின்வருவற்றில் எது வர்த்தகத்துக்கு சமமானதாக இருக்க முடியும். இங்கு 5 கூற்றுகள் தரப்பட்டுள்ளது. இதற்குரிய விளக்கத்தை நீங்கள் பெறுவதற்காக இவ்வரைபடத்தினை நோக்குவோம். வணிகத்தின் பிரிவுகள் நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயம். கைத்தொழில் வர்த்தகம் என 2 பிரிவுகளாக வகைப்படுத்துகின்றோம். கைத்தொழில் ஆக்க கைத்தொழில் அகல் கைத்தொழில் என வகைப்படுத்தப்படுகிறது. வர்த்தகம் வியாபாரம் தொழில் சேவை என வகைப்படுத்தப்படுகின்றது. ஆக்க கைத்தொழிலை நாம் முதலாம் வணிகம் என்று முதலாம் நிலை வணிகம் என்ற வகைக்குள்ளும் உள்ளடக்குகின்றோம். அடுத்து அகழ்வு கைத்தொழிலை 2ஆம் நிலை வணிகம் என்ற வகைக்குள் உள்ளடக்குகின்றோம். அதே போன்று வர்த்தகத்தை வியாபாரம் துணைநிலை சேவைகள் 2ஐயும் உள்ளடக்கியதாக 3ஆம் நிலை வணிகம் என்று கூறுகின்றோம். இந்த அடிப்படையில் இவ்வினாவுக்கான விடை அணுகும் போது முதல்நிலை உற்பத்தியாக அமையாத அந்த விடை, அடுத்து 2ஆம் நிலை உற்பத்தியாகவும் அமையாத அந்த அதற்கான விடை, 3வது விடை 3ஆம் நிலை உற்பத்தி, இதுவே இதற்குரிய சரியான விடையாக அமையும். அடுத்து வியாபாரம் துணைநிலை சேவை நீங்கள் முதலில் கண்ட வரைபடத்தின்படி நோக்கும் போது அவ்விடையும் அமையாது. அந்த அடிப்படையில் இதற்குரிய விடையாக அமையும் இலக்கம் 3 ஆகும். அடுத்து 3வது வினாவை நோக்கும் போது வணிக சூழல் தொடர்பாக சில கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளது. ABC என்னும் கூற்றுகளை நீங்கள் மிக அவதானமாக வாசித்து கேட்கப்பட்ட வினாவை நோக்கும் போது மேற்படி கூற்றுகள் தொடர்பான சரியான விடையினை தெரிவு செய்க. அவை கூற்றுகள் எதனை கூறுகின்றது என்பதை நீங்கள் சரியாக விளங்கி எடுத்த பின் வினாவுக்கான விடையை நீங்கள் அணுக வேண்டும். அதன் அடிப்படையில் ஏ என்னும் கூற்றினை நோக்கும் போது வணிக முடிவு அகச்சூழலை கேட்பதன் மூலம் பல பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும். நான் இதனை மேலதிகமாக விளங்குவதற்காக இவ்வரைபடத்தை நோக்குவோம். நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் சூழல் ஆய்வினை நம்ம சுவர் பகுப்பாய்விலும் மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பல பலவீனங்களை அகச்சூழல் ஆய்வு மூலம் இனங்கண்டு கொள்ள முடியும்.
வாய்ப்பு அச்சுறுத்தல்களை புறச்சூழல் ஆய்வு மூலம் இனங்கண்டு கொள்ள முடியும். அங்கே நான் கேட்கப்பட்ட வினாவை திருப்பி நோக்குவோம். என்ற கூற்றை அவதானியுங்கள். வணிகம் ஒன்றின் அகச்சூழலை கற்பதன் மூலம் பல பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும். இக்கூற்று சரியானதாக அமைகின்றது. அடுத்து, வணிகம் சந்தையில் முன்வைக்கின்ற பொருள் அல்லது சேவைக்கு மாற்று பொருள் அல்லது சேவையை முன்வைக்கின்றவர்கள் போட்டியாளர்கள் ஆவார். இக்கூற்றினை மிகவும் அவதானித்துக் கொள்ளவும். அதில் ஹைலைட் பண்ண அந்த வேர்ட்ஸை அவதானியுங்கள். மாற்று பொருள் அல்லது சேவை. இங்கு மாற்றுப்பொருள் அல்லது சேவையை முன்வைக்கின்றவர்கள் போட்டியாளர்கள் அல்ல, அவர்கள் பிரதீதி பொருட்களை விற்பனை செய்பவர்களாக காணப்படுவர். எனவே அக்கூற்று தவறானதாக காணப்படும். அடுத்து, பொருட்கள் காலம் கடந்த விழாவதற்கு காரணமாக அமையும் சூழல் தொழில்நுட்ப சூழலாகும். தொழில்நுட்ப சூழல் காரணமாகவே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், நீங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் காரணமாக நாங்கள் நுகர்கின்ற பொருட்கள் அடிக்கடி மாற்றமடைகின்றது. அதுக்கு மிகவும் பிரதான காரணியாக அமைகின்ற சூழல் தொழில்நுட்ப சூழல். எனவே இங்கு சி என்ற கூற்றும் சரியானதாக அமைகின்றது. இதன் அடிப்படையில் இதற்கான விடையை அணுகும் போது சி என்ற கூற்று சரியானதாகவும் பி என்னும் கூற்று தவறானதாகவும் அமைகின்றது. அடுத்து, வணிகத்தின் சமூக பொறுப்பு என்ற இடக்கருவானது வணிகமானது சட்டத்தின் பிரகாரம் தொழிற்பட வேண்டும் என்ற கருத்தாகும். வணிகமானது தன்னுடன் கர்மமாற்றுகின்ற சகல தரப்பினருக்கு நன்மை வைக்கக்கூடிய விதத்தில் நல்லவை கெட்டவை தொடர்பாக விளங்கிக் கொள்ளல் என்பதாகும். மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள கருத்து, வணிகத்துடன் தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் தர பிரிவினர்களுக்கு இயன்றளவில் நியாயம் ஒன்று நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படல் என்பதாகும். அடுத்து, வணிகமான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது பங்குதாரர்கள் குறிக்கோள்களை கவனித்துக் கொள்ள தேவையில்லை என்ற கருத்தாகும். அடுத்து, ஐந்தாவது, வணிகமானது தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது வாடிக்கையாளர்கள் தேவைகளை விருப்பங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தாகும். இக்கூற்று 5 நீங்கள் மிகவும் அவதானமாக வாசித்து இதற்கான விடையாக அணுக வேண்டும். இதில் முதலாவது கூற்று சமூக பொறுப்பு என்ற விடயத்திற்கு உள்ளடங்காது. எனவே அக்கூற்று தவறானது. அடுத்து, நல்லவை கெட்டவை தொடர்பாக விளங்கிக் கொள்ளல் என்பது வணிக ஒழுக்கம் தொடர்பான கூற்றாகும். அடுத்து, மூன்றாவது கூற்றை அவதானிக்கும் போது அக்கறை செலுத்த பிரிவினர்களுக்கு இயன்றளவு நியாயம் ஒன்று நிறைவேற்றக்கூடியவையை செயற்படும். இதுவே வணிகத்தின் சமூக பொறுப்புக்கு பொருத்தமான கூற்றாக அமைகின்றது. அடுத்து, விடை சரியானதாக அமைகின்றது, மிகவும் பொருத்தமான விடையை அணுகுவதற்கு ஏனைய கூற்றுகளையும் வாசித்தறிதல் வேண்டும். அந்த அடிப்படையில் 4வது கூற்று பங்குதாரர்கள் குறிக்கோளில் கருத்துக்குள்ள தேவையில்லை. இக்கூற்று மிகவும் தவறானதாகும். அடுத்து, வாடிக்கையாளர்கள் தேவைகளின் விருப்பங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தாகும். இது பொதுவாகவே வணிகம் வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களுக்கு ஏற்பவே செய்யப்பட வேண்டும் என்பதாகும். எனவே இதற்கான விடையாக அமைவது வினா இலக்கம் 3 ஆகும். அடுத்து, 5வது வினாவை நோக்கும் போது பின்வரும் அரசு செலவுகள் அரசின் மீண்டலும் செலவுகளாக கருதப்பட முடியாது எது? இதற்குரிய விளக்கத்தை பெறுவதற்கு பின்வரும் வரைபடத்தை பார்ப்போம். அரச செலவுகள் விருத்தி செலவுகள், மூலதன செலவுகள் என 2 வகைப்படுத்தப்படுகின்றது. விருத்தி செலவுகள் அரச சேவைகளை தொடர்ச்சியாக நடாத்தி செல்வதற்கு வருடம் ஒன்றில் மீண்டும் மீண்டும் இடம்பெறக்கூடிய செலவுகளை குறிக்கும். இவற்றை மீளலும் செலவுகள் எனவும் அழைக்கப்படும். அதற்குள் சம்பளம், கூலி, வட்டி கொடுப்பன உள்ளடங்குகின்றன. அதே போன்று மூலதன செலவுகள் என்னும் போது அரசினால் நீண்டகால முதலீடுகளுக்காக மேற்கொள்ளப்படும் செலவுகளை குறித்து நிற்கின்றது. இதற்கு உதாரணமாக வீதி நிர்மாணம், பாலங்கள் நிர்மாணம் என்பவற்றை குறிப்பிட முடியும். இதன் அடிப்படையில் நான் கூறிய விடையை அணுகும் போது கல்வி விருத்தி செலவாக காணப்படும், சுகாதாரம் விருத்தி செலவாக காணப்படும், சூழல் பாதுகாப்பு விருத்தி செலவாக காணப்படும், வட்டி கொடுப்பனவுகள் விருத்தி செலவுகளாக காணப்படுகிறது. வீதி நிர்மாணம் என்பது வினாக்குரிய விடையாக அமைகின்றது. அதாவது அரசின் மீண்டலும் செலவுகளாக கருதப்பட முடியாததாக காணப்படும். அடுத்து, 6வது வினாவை நோக்கும் போது நுகர்வோர் உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பொறுப்புகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. ஏ தொடக்கம் எச் வரையான சில நுகர்வோர் உரிமைகள் இங்கு தரப்பட்டுள்ளது. இதற்கும் நீங்கள் சில விளக்கங்களை பெறுவதற்காக கீழ்வரும் வரைபடத்தை நோக்குவோம். நுகர்வோர் உரிமைகள் 8 காணப்படுகின்றது. அதில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, தெரிவு செய்வதற்கான உரிமை, செவிமடுப்பதற்கான உரிமை, இவை 4ம் ஜோன் எஃப் கெனடி என்பவரால் பிரகடனப்படுத்தப்பட்ட நுகர்வோர் உரிமைகளாகும். அடுத்து, அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, நுகர்வோர் கல்வி வருவதற்கான உரிமை, தேகாரிக்கையும் கொண்ட சூழலில் வாழ்வதற்கான உரிமை என்பன சர்வதேச நுகர்வோர் அமைப்பினால் பிரகடனப்படுத்தப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் ஆகும். எனவே 8 உரிமைகள் இங்கு காணப்படுகிறது. அதே போன்று
நுகர்வோர் பொறுப்புகளை அவதானியுங்கள். அதில் 5 பொறுப்புகள் காணப்படுகின்றது. அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, தொடர்ச்சியான பங்களிப்பு, சூழல் தொடர்பான கவனம், ஒத்துழைப்பு, சமூகம் தொடர்பான கவனம். இதன் அடிப்படையில் நாம் வினாவுக்குரிய விடையை அணுகுவோம். இதில் முதலாவது A என்பது தகவல்களை பெறுதல் நுகர்வோர் உரிமையாக கருதப்படும். இரண்டாவது சமூக தொடர்பான கவனம் நுகர்வோர் பொறுப்பாக கருதப்படும். C தொடர்ச்சியான பங்களிப்பு என்பது நுகர்வோர் பொறுப்பாக கருதப்படும். தெரிவு என்பது நுகர்வோர் உரிமை. E அடிப்படை தேவையை நிறைவு செய்தல் நுகர்வோர் உரிமையாக கருதப்படும். F ஒத்துழைப்பு என்பது நுகர்வோர் பொறுப்பாக கருதப்படும். நுகர்வோர் கல்வியை பெறுதல் நுகர்வோர் உரிமையாக கருதப்படும். அடுத்த சூழல் தொடர்பான கவனம் என்பது நுகர்வோர் பொறுப்பாக கருதப்படும். இந்த அடிப்படையில் இதற்கான விடையாய் நாங்கள் நோக்கும்போது வினா இலக்கம் 2 அதாவது BCFH என்பது இதற்குரிய விடையாக அமைகின்றது. அடுத்து வாழை இலைகளை பதப்படுத்தி உணவு பொதிகளுக்கான பெட்டிகளை தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பசுமை உற்பத்திகள் வணிகத்தின் உரிமையாளர்களான ஆதித்த நிருத்திகா ஆகியோருக்கு 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த முயற்சியாளருக்கான விருது கிடைக்கப்பெற்றது. பசுமை உற்பத்திகள் தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க. அப்ப இங்கு நீங்கள் தரப்பட்ட கூட்டை மிகவும் அவதானித்து கேட்கப்பட்ட வினாவை அணுக வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாவது கூட்டை அவதானிப்போம். பசுமை உற்பத்திகள் வணிகத்துக்கு சட்ட ஆளுமை உண்டு. அப்ப சட்ட ஆளுமை உள்ள அமைப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் மற்றும் கூட்டுறவு சங்கம் என்பனவே சட்ட ஆளுமை உள்ள அமைப்பாக காணப்படுகின்றது. எனவே இங்கு தரப்பட்டுள்ள கூற்றில் சட்ட ஆளுமை தொடர்பான நிறுவனங்களின் எந்த விதமான விடயங்களும் தரப்படவில்லை. எனவே இக்கூற்று தவறானதாக காணப்படும். அதே போன்று பசுமை உற்பத்தி வணிகத்தின் ஆதித்த நிருத்தியோ ஆகியோர் நட்ட பொறுப்பு பெயரிடப்படாதாகும். அப்ப இக்கூற்றின் அடிப்படையில் தரப்பட்ட விடயம் சரியாக பொருத்தக்கூடிய மாதிரி அமைகின்றது. எனினும் அடுத்த வினாக்களை நோக்கிய பின் இதற்குரிய விடையை அணுகுவோம். அடுத்து பசுமை உற்பத்தி வணிகம் தனது மூலதன தேவையை நிறைவு செய்ய பகிரங்கமாக பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பனை செய்ய முடியும். இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கு தரப்பட்டுள்ள வணிகத்தை நோக்கும் போது அது பங்குடைமை வணிகமாக காணப்படுகின்றது. எனவே பங்குடைமை வணிகத்தில் பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பனை செய்ய முடியாது. கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகளிலே பொதுமக்களுக்கு கம்பெனிகளை விற்பனை செய்ய முடியும், பங்குகளை விற்பனை செய்ய முடியும். எனவே இக்கூற்றம் தவறானதாக காணப்படுகின்றது. அடுத்து பசுமை உற்பத்திகள் வணிகம் நீண்டகாலம் வாழ்ந்தன்மை கொண்டது. இதனையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். பங்குடைமை வணிகம் நீண்டகால வாழ்ந்தன்மை அற்ற வணிகங்களாகும். எனவே இதனை நாங்கள் நீண்டகால வாழ்ந்தன்மை கொண்டது என்ற கூற்றை நாங்கள் தவறானதாகவே கருத வேண்டும். அடுத்து பசுமை உற்பத்திகள் வணிகம் ஒரு சுயாதீனமான வணிகமாக காணப்படும். சுயாதீனம் என்பது தனித்து இயங்குகிற வணிகத்தை குறிக்கும். எனவே இங்கு தனித்து இயங்கவில்லை. ஆதித்த நிருத்தியா ஆகிய 2 பேரும் செயல்படுகின்ற காரணத்தால் இதனை நாங்கள் சுயாதீனமான வணிகமாக கருத முடியாது. எனவே இதற்கான விடையாக அமைவது 2வது. அடுத்த 8வது வினாவை நோக்கும் போது வணிக அமைப்புகளின் பெயர்கள் சில எக்ஸ் நிரலும் அவ்வமைப்புகளின் பண்புகள் Y நிரலிலும் தரப்பட்டிருந்தது. எக்ஸ் நிரலில் சில அமைப்புகள் தரப்பட்டுள்ளது, Y நிரலில் அதன் பண்புகள் உள்ளது. எக்ஸ் நிரலில் தரப்பட்டுள்ள அமைப்புகளை நோக்கும் போது வரையறுக்கப்பட்ட மத்திய வைப்பக முறை கம்பெனி, இது தனியார் கம்பெனியை குறித்து நிற்கின்றது. அடுத்து வரையறுக்கப்பட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கம், இது கூட்டுறவு என்ற அமைப்பினை குறித்து நிற்கின்றது. இலங்கை ரூபாய் கூட்டுத்தாபனம், இது கூட்டுத்தாபனம் என்ற அமைப்பை குறித்து நிற்கின்றது. புகையிரத திணைக்களம் என்ற அமைப்பினை குறித்து நிற்கின்றது. இதன் அடிப்படையில் இதற்கான பண்புகளை நாங்கள் நோக்கும் போது மத்திய வைப்பக முறை தனி கம்பெனி ஆக குறைந்த இயக்குனர் எண்ணை ஒருவராக காணப்படுவர். அடுத்து வரையறுக்கப்பட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கம் அங்கத்தவர் ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை உண்டு என்பதே அதன் பண்பாக காணப்படும். அடுத்து இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம், அதன் பண்பாக நாம் விசேடமாக கூறுவதாக இருந்தால் விசேட அல்லது பொது சட்டத்தின் கீழே உருவாக்கப்படுகின்றது. அடுத்து புகையிரத திணைக்களத்தை நோக்கும் போது அது சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லாத அமைப்புகளாக அது காணப்படுகின்றது. இவ்வடிப்படையில் நாங்கள் விடையாக அமைவது வினா இலக்கம் 1 காணப்படும். அடுத்து 9வது வினாவை நோக்கும் போது சிற்றளவு வணிகங்களில் காண முடியாத பண்பாக அமைவது. அப்ப கேட்கப்பட்ட வினா காண முடியாத பண்பு. அப்ப இதில் 4 கூற்றுகள் காணக்கூடிய பண்பாக காணப்படும், ஒரு கூற்றே காண முடியாத பண்பாக காணப்படும். எனவே நாங்கள் இதற்குரிய விளக்கத்தை சரியாக வாசித்து அறிவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியர்களின் பணிக்கமர்த்தலும் பயிற்சி வளங்களும் இலவாக இருத்தல், இது சிற்றளவு வணிகத்துக்கே உரித்தான பண்பாகும்.
அடுத்து சிறியளவிலான மூலதனை கொண்டேனும் வணிகத்தினை ஆரம்பிக்கக்கூடியதாக இருத்தல். இதுவும் சிற்றளவு வணிகங்களுக்கு உரித்தான பண்பாக காணப்படும். வணிக கருமங்களின் குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்பை பெறக்கூடியதாக இருத்தல் என்பதும் சிற்றளவு வணிகத்தின் பண்பாக காணப்படும். நவீன தொழில்நுட்பங்களை எளிதாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். இக்கூட்டினை சற்று அவதானிக்க வேண்டும். அடுத்த கூட்டினை பார்த்த பின் இதற்கு வருவோம். ஐந்தாவது கூற்று மாற்றங்களுக்கு விரைவாக முகம் கொடுக்க முடியுமாக இருத்தல். அதாவது சிற்றளவு வணிகம் சிறியளவில் ஆரம்பிக்கின்றபடியால் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களால் மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு நான்காவது கூற்றே காண முடியாத பண்பாக காணப்படும். அதாவது சிற்றளவு வணிகங்கள் கூடுதலாக ஊழியச்சரிவையை நம்பி தொழில்களை நடாத்துகின்றன. எனவே நவீன தொழில்நுட்பங்களை எளிதாக பயன்படுத்த முடியாதவர்களால். எனவே இதற்குரிய சரியான விடையாக அமைவது 4 ஆகும். அடுத்து தற்காலத்தில் பெண்கள் முயற்சியாண்மையில் ஈடுபடுவது அவசியமாவது. கேட்கப்பட்ட வினாவை மிகவும் அவதானமாக கருத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் முயற்சியாண்மையில் ஈடுபடுதல் ஏன் அவசியமானதே கேட்கப்பட்ட வினா. அதுக்கேற்ற மாதிரி இந்த விடையை அணுக வேண்டும். நாங்கள் சில பெண் முயற்சியாண்மைகள் தொடர்பான விளக்கத்தை இங்கு அவதானிப்போம். பெண்களுக்கு தனித்துவமான சில முயற்சியாண்மைகள் காணப்படுகின்றன. அதுல நீங்கள் உதாரணத்துக்கு இந்த படத்தின் மூலமே அறிந்து கொள்ள முடியும். யோகா ட்ரெயினி, பியூட்டிஷியன், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேற்கொள்ளலாம், கோச்சிங் கிளாஸ், லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட், இவெண்ட் பிளானர், குக்கரிங் கிளாஸஸ், இன்டீரியர் டிசைனர், டே கேர் ஸ்கூல் என நாங்கள் பெண்களே தனியே செய்யக்கூடிய முயற்சியாமல் சில காணப்படுகின்றது. அப்ப கேள்வியை இதை திருப்பி நோக்கும் போது கடன் பெற்றுக்கொள்ள இலகுவானது என்பதாகவும் இது பொதுவாக எல்லா முயற்சியாண்மைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது சுயதொழில் முயற்சியாண்மைக்கு கடன் இலகுவாக அரசாங்கம் வழங்குகின்றது. அதே போன்று வெற்றிகரமான முயற்சியாளரான விருதுகளை பெறுதல் இலகுவானது என்பதனாலாகும். இதுவும் பெண் முயற்சியாண்மைக்கு விசேடமாக கூற முடியாது. வெற்றிகரமான முயற்சியாளர்களை உருவாகுவது எல்லோருக்கும் இலகுவான விடயமல்ல. எனவே இதனை பொருத்தமான விடையாக கருதி கொள்ள முடியாது. அடுத்து அரசினால் நிதிசாரா ஊக்குவிப்புகள் அதிகமாக வழங்கப்படுவதனாலாகும். இதனை நாங்கள் சரியான கூற்றாக, அதாவது கேட்கப்பட்ட வினா பெண்கள் முயற்சியாமல் ஈடுபடுதல் அவசியமாவது ஏன் அவசியம் என்றதை கேட்கப்பட்ட வினா. அவை கூற்றினை நாங்கள் சரியென கூற முடியாது. அடுத்து வணிகங்களின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குவதனாலாகும். அனைத்து வணிகங்களின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்றன. எனவே இக்கூற்றினை நாங்கள் பொருத்தமானதென எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த ஐந்தாவது கூற்றை அவதானியுங்கள். பெண்களின் பங்களிப்பு அவசியமான வணிகங்கள் காணப்படுவதன் ஆளாகும். அதாவது பெண்கள் முயற்சியாளர் ஈடுபடுவதற்கு ஏன் மிக காரணமாக இருக்கின்றது என்றால் பெண்கள் பங்களிப்பு அவசியமான வணிகங்கள் சில காணப்படுகின்றது. எனவே பெண் முயற்சியாமையை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்பதே இதன் கருத்தாகும். அடுத்து வினா இலக்கம் 11 நோக்கும் போது நிதி நிறுவனங்களின் தொகுதி சில கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதியை தெரிவு செய்க. அப்ப நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் நிதி நிறுவனங்களின் வகைகள். நிதி நிறுவனங்கள் வகைகளை நாங்கள் இவ்வரைபடத்தின் மூலம் நோக்குவோம். இலங்கையில் உள்ள நிதி நிறுவனங்கள், வங்கித்துறை, வைப்புகளை இயக்கும் ஏனைய நிதி நிறுவனங்கள், ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள் என 3 வகைக்குள் உள்ளடங்குகின்றது. அதற்குள் பிரதான சில நிறுவனங்களும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள். அப்ப இதனை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். இந்த கற்றதன் அடிப்படையில் நீங்கள் வினாவுக்கு விடையை அணுக வேண்டும். முதலாவது கூட்டில் ஊழிய நம்பிக்கை நிதியம் மட்டுமே ஒப்பந்த சேமிப்பு நிறுவனமாக காணப்படுகின்றது. இரண்டாவது கூட்டில் காப்புறுதி கம்பெனிகள் மட்டுமே ஒப்பந்த சேமிப்பு நிறுவனமாக காணப்படுகின்றது. மூன்றாவது கூற்றில் காப்புறுதி கம்பெனிகள், ஊழியர் நம்பிக்கை நிதியம், அரசு சேவைகள் நம்பிக்கை நிதியம் 3மே ஒப்பந்த சேமிப்பு நிறுவனமாக காணப்படுகின்றது. எனவே இவ்வினாவுக்குரிய விடையாக 3 என்பதை அமையும். ஏனைய விடையை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஏனைய விடைகளில் 2 நிறுவனங்களும் கலந்து காணப்படுகின்றது. எனவே 3வது கூற்றே சரியான விடையாக அமைகின்றது. அடுத்து காசோலை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் பிழையான கூற்றை தெரிவு செய்க. காசோலை தொடர்பான சில விடயங்களை நீங்கள் அடிப்படை ரீதியாக சில விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் காசோலை கட்டளை காசோலை, காவியின் காசோலை என வகைப்படுத்தப்படுகிறது. கட்டளை காசோலையை நோக்குவீர்களானால் கட்டளை காசோலையில் அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்பட்டு காணப்படும். இக்காசோலையை நீங்கள் வங்கியின் கர்மகூடத்தில் மாற்றம் செய்ய முடியும். இதற்கு புற குறிப்பிடுதல் அவசியம்.
அதே போன்று காவியின் காசோலையை நோக்கும் போது அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்படாது காணப்படும். நீங்கள் வங்கியின் கருவப்படத்தில் இக்காசோலையை கைமாற்றம் செய்து கொள்ள முடியும். அதே போன்று விசேட முறை குறுக்கூடல், பொதுமுறை குறுக்கூடல் 2 வகையான குறுக்கூடல் பற்றி கற்றிருப்பீர்கள். விசேட முறை குறுக்கூடல் என்பது குறுக்கூடல்கள் வங்கியின் பெயர் காணப்படும். பொதுமுறை குறுக்கூடல் என்பது குறுக்கூடல்கள் வங்கியின் பெயர் காணப்படும். அதே போன்று புறக்குறிப்பிடல் என்பது வங்கி காசோலையின் பின்புறத்தில் நாம் காசோலை உரிமை மாற்றம் செய்வதற்காக கையொப்பம் விட்டு கொடுப்பதனை குறித்து நிற்கின்றது. இது தொடர்பான சில விளக்கங்களை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பீர்கள். அதன் அடிப்படையில் இக்கேள்விக்கான விடையை அணுகும் போது காவியின் காசோலையை விட கட்டளை காசோலையின் பாதுகாப்பானது அதிகமாக இருப்பதுடன் இக்காசோலையினை சான்றிதழ் செய்யும் போது புறக்குறிப்பிடுதல் அவசியம் அன்று. இக்கூற்றினை அவதானிப்பதற்கு முன் ஏனைய கூற்றுகளையும் பார்ப்போம். காசோலையில் அச்சிடப்பட்ட அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்படாது விடப்பட்டுள்ள காசோலை காவியின் காசோலை ஆகும். இக்கூற்று சரியானதாகும். அதாவது காவியின் காசோலையில் அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்படாது காணப்படும். இக்கூற்று சரியானது. அடுத்து காசோலையுடன் தொடர்புடைய எந்த ஒரு பிரிவினரும் கோடுகளை மேற்கொள்ள முடிவதுடன் இடப்பட்ட கோட்டை பிறப்பித்தவரால் மாத்திரமே ரத்து செய்ய முடியும். இக்கூற்றும் சரியானதாகும். அடுத்து காசோலை ஒன்றின் கோடலுக்கிடையே பெருகோன் கணக்கு மட்டும் என்ற சொல் எழுதப்பட்டிருப்பது சாட்டுதலை வரையறுக்கும் கோடல் முறையாகும். இதுவும் சரியான கூற்றாக அமைகின்றது. அடுத்து காசோலை ஒன்று சட்ட ரீதியாக சாட்டப்பட்டது என்பது புறக்குறிப்பிடல் மூலமே உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதாவது நாங்கள் புறக்குறிப்பிடுதல் செய்வதன் மூலமே இன்னொருவருக்கு நாங்கள் காசோலையை சான்றிதழ் செய்கின்றோம். எனவே இக்கூட்டம் சரியானதாக அமைகின்றது. நம்ம எனக்குரிய விடையாக அமைவது முதலாவது கூட்டாகவே அமையும். அதனை மீண்டும் நோக்குவோம். காவியின் காசோலையை விட கட்டளை காசோலையின் பாதுகாப்பானது அதிகமாக இருப்பதுடன் இக்காசோலையை சான்றிதழ் செய்யும் போது புறக்குறிப்பிடுதல் அவசியம் அன்று. அது புள்ளியான கூற்றாக அமைகின்றது. இதற்குரிய விடை 1 அமைகின்றது. அடுத்து நிரோசன் என்பவர் கட்டடங்கள் கட்டுவதற்கு தேவையான இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றை நடாத்தி வருகின்றார். அவர் வணிகம் தொடர்பாக இதில் நோக்கும் இடர்கள் சில கீழே தரப்படுகின்றது. இங்கு ஏ தொடக்கம் ஜி வரையான இடர்கள் சில தரப்பட்டுள்ளது. கேட்கப்பட்ட வினா மேற்கூறியவற்றில் காப்பீடு செய்யக்கூடிய இடர் எத்தனை காணப்படுகின்றது என்பதை கேட்கப்பட்டுள்ளது. இதற்கும் நீங்கள் ஏற்கனவே கட்ட விடயங்களை மீள நோக்குவோம். காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள் பல காணப்படுகின்றன. அதே போன்று காப்புறுதி செய்ய முடியாதவர்கள் என பல காணப்படுகின்றன. இவ்விடயங்களின் அடிப்படையில் நாம் விடையை அணுகுவோம். இங்கு கட்டடம் தீப்பற்றுவதன் மூலம் ஏற்படும் இடர் நாங்கள் காப்பீடு செய்யக்கூடிய இடராக காணப்படுகின்றது. வணிகமானது கடந்த வருடங்களில் நட்டமடைந்து செல்லுதல் காப்பீடு செய்ய முடியாத இடராக காணப்படுகின்றது. இரும்பு திருப்பிடித்தலால் ஏற்படும் இடர் காப்பீடு செய்ய முடியாத இடராக காணப்படுகின்றது. கடன்பட்டோடமிருந்து பெற வேண்டிய பணம் கிடைக்க பெறாமைக்கான இடர் காப்புறுதி செய்யக்கூடிய இடராக காணப்படுகின்றது. வணிகத்தில் இடம்பெறக்கூடிய கல்வர் அபாய இடர் காப்பீடு செய்யக்கூடிய இடராகவும், வழிப்பண கொள்ளை மூலம் இடம்பெறக்கூடிய இடர் காப்பீடு செய்யக்கூடிய இடராகவும், பிழையான முகாமை தீர்மானங்களால் ஏற்படக்கூடிய இடர் காப்பீடு செய்ய முடியாத இடராக காணப்படுகின்றது. எனவே இங்கு 4 காப்பீடு செய்ய முடியாத இடர்கள் செய்யக்கூடிய இடர்கள் காணப்படுகின்றது. எனவே இதற்குரிய விடை இலக்கம் 2 கருதப்படும். அடுத்து வினா இலக்கம் 14 நோக்குவோம். பல்வேறு தொடர்பாடல் ஊடகங்களின் அனுகூலங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளது. ஏ தொடக்கம் ஜி வரை உங்களுக்கு தொடர்பாடல் முறைகள் தெரியும். அந்த ஊடகங்களின் அடிப்படையில் ஏ தொடக்கம் ஜி வரை சில கூற்றுகள் தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா மேற்கூறப்பட்ட அனுகூலங்களில் வாய்மொழி மூலமான தொடர்பாடல் அனுகூலங்களை மட்டும் இனங்காட்டும் எழுத்துக்களாக அமைவது. இங்கு முதலாவது கூற்று பிரச்சனை ஒன்றை மிக விரிவாக முன்வைத்து கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க முடிதல். இது வாய்மொழி மூலமான அனுகூலமாக காணப்படும். அடுத்து பி என்னும் கூற்றை பாருங்கள். தரவுகள், குறிப்புகள், அட்டவணைகள் என்பவற்றை இலகுவாக தொடர்பாடல் செய்ய முடிதல். இது எழுத்து மூலமான தொடர்பாடல் முறையின் அனுகூலமாக கருதப்படும். அடுத்து சி என்னும் கூற்றை அவதானிங்கள். தகவல்களை சுருக்கமாகவும் தெளிவாக முன்வைக்க முடிதல். இதனை அவதானிக்கும் போது சமிஞ்சை மூலமான தொடர்பாடல் முறையின் அனுகூலமாக அது கருதப்படும். அடுத்து டி என்னும் கூற்றை அவதானிக்கும் போது தகவல்களை வழங்குபவரும் பெறுபவரும் நேரடியாக தொடர்படல். இதனை அவதானிக்கும் போது இது வாய்மொழி மூலமான
தொடர்பாடலில் அனுகூலமாக கருதப்படும். அடுத்து தகவல்களை மிக விரைவாகவும் ரகசியமாக முன்வைக்க முடிதல் என்பது வாய்மொழி மூலமான தொடர்பாடல் அனுகூலமாக கருதப்படும். அடுத்து தகவல்களை சரியான தன்மை உயர்மட்டத்தில் காணப்படுதல் என்பது சமிஞ்சை மூலமான தொடர்பாடல் முறையின் அனுகூலமாக கருதப்படும். அடுத்து கூடிய விளக்கத்துடன் முன்வைக்க முடிதல் என்பது எழுத்து மூலமான தொடர்பாடல் அனுகூலமாக கருதப்படும். இதன் அடிப்படையில் வாய்மொழி மூலமான தொடர்பாடல் அனுகூலங்களாக இனங்காட்டும் எழுத்துக்களாக அமைவது A D E என்பதாகும். எனவே இதற்குரிய விடை இலக்கம் 4 ஆகும். அடுத்து பொருட்களின் தொகையொன்றை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்திலிருந்து அல்லது உற்பத்தி செய்யும் சந்தர்ப்பத்திலிருந்து அவற்றை சந்தைப்படுத்தும் வரையில் அல்லது விநியோகிக்கும் வரையில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அல்லது நீண்டகாலம் வைத்திருக்கும் செயல்முறையை குறிப்பது என 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. 5 விடயங்கள் தொடர்பாகவும் சில விளக்கங்களை பெறுவதற்கு கீழ்வரும் வரைபடத்தை அவதானிப்போம். இதில் களஞ்சியப்படுத்தல் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். உற்பத்திக்கு முன்னரும் உற்பத்திக்கு பின்னரும் எங்களுக்கு களஞ்சியப்படுத்தல் அவசியமாக காணப்படுகின்றது. உற்பத்திக்கு முன்னர் மூலப்பொருட்களை களஞ்சியப்படுத்துவதற்கும் உற்பத்திக்கு பின்னர் முடிவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு களஞ்சியப்படுத்தல் அவசியமாகும். அதே போன்று அமையவியலை நோக்கும் போது உங்களுக்கு தேவையான பொருட்களை, அதாவது சரியான பொருட்களை சரியான தரத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான விலையில் சரியான நிபந்தனையில் சரியான வாடிக்கையாளருக்கு கொண்டு சேர்ப்பதற்கு உதவுகின்ற ஒரு செயல்முறையே அமையவியல் ஆகும். அந்த அடிப்படையில் அமையவியலை பற்றி நீங்கள் தரம் 12 கற்றிருப்பீர்கள். இது புதிதாக உங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட விடயம். இது தொடர்பான விளக்கத்தை விரிவாக பெற்று வைத்திருத்தல் வேண்டும். அதன் அடிப்படையில் அமையவியல் என்பதற்குரிய விளக்கமாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்து விநியோக சங்கிலியை நோக்கும் போது நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ஒன்று உற்பத்தியாளரிலிருந்து நுகர்வோர் வரை எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்படுகின்றது, அதில் பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன. இதனையே நாங்கள் விநியோக சங்கிலி என குறிப்பிடுகின்றோம். இவற்றின் அடிப்படையில் இவ்வினாவுக்குரிய விடையை அவதானிப்போம். களஞ்சியப்படுத்தல், அமையவியல் சேவை, போக்குவரத்து, விநியோக சங்கிலி, இருப்பு கட்டுப்பாடு. இங்கு கேட்கப்பட்ட வினா பொருட்களின் தொகையொன்றை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்திலிருந்து அல்லது உற்பத்தி செய்யும் சந்தர்ப்பத்திலிருந்து அவற்றை சந்தைப்படுத்தும் வரையில் அல்லது விநியோகிக்கும் வரையில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அல்லது நீண்டகாலம் வைத்திருக்கும் செயல்முறையை குறிக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் களஞ்சியப்படுத்தல் என்பதே சரியான விடையாக அமைகின்றது. விடை இலக்கம் 1 அமைகின்றது. அடுத்து சில்லறை வியாபாரமாக கருதப்படும் கூட்டினை தெரிவு செய்க. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். வியாபாரம், அதாவது உள்நாட்டு வியாபாரம், சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம் என வகைப்படுத்தப்படுகிறது. இரண்டும் வேறுபடுவதற்கான காரணம் அவை கொள்வனவு செய்யப்படும் நோக்கத்தின் அடிப்படையிலே அமைகின்றது. சில்லறை வியாபாரம் என்பது இறுதி நுகர்வுக்காக கொள்வனவு செய்யப்படும். மொத்த வியாபாரம் என்பது மீள்விற்பனை நோக்கம் கருதி கொள்வனவு செய்யப்படும். அந்த அடிப்படையில் 5 கூற்றுகளையும் அவதானித்து பொருத்தமான கூற்றை நீங்கள் இனங்காண வேண்டும். இங்கு பாடசாலை சிற்றுண்டி சாலை ஒன்றுக்கு 100 பால் பாக்கெட்டுகளை கொள்வனவு செய்தல் என்பது மீள் விற்பனை நோக்கம் கருதிய வியாபாரமாகும். அடுத்தது கட்டட ஒப்பந்தக்காரர் ஒருவர் 50 சீமெந்து பாக்கெட்டுகளை கொள்வனவு செய்தல் என்பது மீள் விற்பனை நோக்கம் கருதிய வியாபாரமாகும். அடுத்து சக்தி விளையாட்டுக் கழகம் வருடாந்த உணவு பந்தலை மேற்கொள்ள 100 கிலோகிராம் அரிசியை கொள்வனவு செய்தல் என்பது இறுதி நுகர்வு நோக்கத்துக்கானதாகும். அடுத்து தம்ரோ தளபாட விற்பனை நிலையத்திலிருந்து தளபாட விற்பனை நிலையம் ஒன்று அலிமாரி ஒன்றினை கொள்வனவு செய்தல் மீள் விற்பனை நோக்கத்துக்கானது. அடுத்து வைத்தியசாலை சிற்றுண்டி சாலை ஒன்று நீரிழிவு நோயாளிக்கு பொருத்தமான இலக்கஞ்சி தயாரிக்கும் நிமலன் என்பவரிலிருந்து கொள்வனவு செய்தல் மீள் விற்பனை நோக்கத்துக்கானதாகும். எனவே இதுக்கு பொருத்தமான விடையாக அமைவது 3 ஆகும். அடுத்து இலங்கையில் இறக்குமதி பகுதிக்குள் நுகர்வுப் பொருட்கள், இடைநிலை பொருட்கள், முதலீட்டு பொருட்கள் என்பன உள்ளடங்குகின்றன. கீழே சில பகுதிகள் தரப்படுகின்றன. இவற்றில் முதலீட்டு பொருட்களை மட்டும் கொண்ட விடை தொகுதியை தெரிவு செய்ய வேண்டும். இது மத்திய வங்கி ஆண்டறிக்கையில் இறக்குமதி பகுதிகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பது தொடர்பான விளக்கம் கீழே தரப்படுகிறது. நுகர்வுப் பொருட்கள் பகுதிக்குள் குறிப்பிடப்படும் பொருட்கள் காணப்படுகின்றது. இடைநிலை பொருட்களில் குறிப்பிடப்படும் பொருட்கள் காணப்படுகின்றது.
முதலீட்டு பொருட்களில் கீழ் குறிப்பிடப்படும் பொருட்கள் காணப்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் நீங்கள் இவ்வினாவுக்கு விடையை அணுக வேண்டும். இங்கு முதலாவது கூற்றில் நுகர்வு பொருட்கள் காணப்படுகின்றது, இரண்டாவது கூற்றில் முதலீட்டு பொருட்கள் முழுமையாக காணப்படுகின்றது, மூன்றாவது கூற்றில் இடைநிலை பொருட்கள் காணப்படுகின்றது, நான்காவது இடைநிலை பொருட்களும் முதலீட்டு பொருட்களும் காணப்படுகின்றது, ஐந்தாவது கூற்றில் நுகர்வு பொருட்கள் காணப்படுகிறது. கேட்கப்பட்ட வினா முதலீட்டு பொருட்களை மட்டும் கொண்ட விடை தொகுதி. இதன் அடிப்படையில் இதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 2 ஆகும். பொறிகளும் கருவிகளும் போக்குவரத்து கருவியல் கட்டட பொருட்கள் என்பதாகும். அடுத்து வினா இலக்கம் 18 நோக்கும் போது திட்டமிடலின் போது எவ்விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்னும் வினாவுக்கு சில மாணவர்கள் வழங்கிய பதில்கள் வருமாறு. அப்ப ABCD எனும் 5 மாணவர்கள் வழங்கிய பதில்கள் தரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் A என்னும் மாணவன் கூறிய கூற்றினை அவதானிக்கும் போது குறித்த கால வரை ஒன்றிருத்தல் இது திட்டமிடலின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக காணப்படும். அது சரியானதாக உள்ளது. அடுத்து சூழல் மாற்றத்துக்கு ஏற்ப மாறுதன்மையை கொண்டிருத்தல் என்பதும் திட்டமிடலின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக கருதப்படுகின்றது. அதுவும் சரியானது. அடுத்து நடைமுறையில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தும் போது அதை நாங்கள் இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அதுவும் சரியான கூற்றாக அமைகின்றது. நிறுவனத்தின் சகலமட்ட ஊழியர்களாலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் என்பதும் சரியானதாக அமையும். ஏனெனில் நாங்கள் திட்டமிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது ஊழியர்கள் சரியான முறையில் அந்த திட்டத்தை அவதானித்திருக்க வேண்டும், விளங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இலகுவாக அமையும். எனவே D எனும் கூற்றும் சரியானதாக அமைகின்றது. அடுத்து வினைத்திறனாக இருத்தல், அதாவது நாங்கள் திட்டமிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது வினைத்திறனாக செய்ய வேண்டும். அப்ப அதன் காரணத்தால் திட்டமிடலின் போது கருத்தில் கொள்ளப்படும் விடயங்கள்ல வினைத்திறனாக இருத்தல் என்பதும் சரியானதாக அமைகின்றது. எனவே இதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 5 அமையும். மேற்குறிப்பிட்ட அனைத்தும் என்பதாகும். அடுத்து முகாமைத்துவ கர்மங்கள் தொடர்பான வரைவிலக்கணங்கள் சில கீழே தரப்படுகின்றது. A தொடக்கம் D வரை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் முகாமைத்துவ கர்மங்கள். அந்த கர்மங்களுக்குரிய வரைவிலக்கணங்கள் தரப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை மிகவும் அவதானமாக வாசித்து அக்கர்மங்களின் வரைவிலக்கணத்தின் பொருத்தமான தன்மையை நீங்கள் தொடர்படுத்த வேண்டும். அதன் முதலாவது கூட்டினை அவதானிக்கும் போது நிறுவனம் ஒன்றின் குறிக்கோள்களை உருவாக்குதல், அவற்றை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் செயல்முறை திட்டமிடல் என்னும் முகாமைத்துவ கர்மத்தை குறித்து நிற்கின்றது. அடுத்து குழு அங்கத்தவர்களின் தொழில்களுடன் தொடர்புடைய கர்மங்கள் வழிகாட்டல்களையும் அழுத்தங்களையும் மேம்படுத்தக்கூடிய செயல்முறை தலைமைத்துவம் என்ற முகாமைத்துவ கர்மத்தை குறித்து நிற்கின்றது. அடுத்து ஏதாவது ஒரு அமைப்பின் ஊழியர்களின் உச்ச பங்களிப்பினை சுய விருப்பத்துடனும் திருப்தியுடனும் பெற்றுக் கொள்வதற்காக சேவை செய்ய தோன்றும் செயல்முறை ஊக்கப்படுத்தல் என்னும் முகாமைத்துவ கர்மத்தை குறித்து நிற்கின்றது. அடுத்து நிறுவனம் ஒன்றின் உண்மை விளைவுகளை திட்டமிட்ட விளைவுடன் ஒப்பிடுதல், மாறுதல் காணப்படுமாயின் அவற்றை இனங்கண்டு திருத்துகின்ற செயல்முறையை குறிப்பது கட்டுப்படுத்தல் என்பதாகும். இதன் அடிப்படையில் நீங்கள் இதற்குரிய வினாவை அணுகும் போது விடை இலக்கம் 2 சரியாக அமைகின்றது. அதாவது திட்டமிடல், தலைமைத்துவம், ஊக்கப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அடுத்து 20வது வினாவை நோக்கும் போது ஒழுங்கமைத்தல் படிமுறையின் போது ஒவ்வொரு ஊழியரும் இலகுவாக நிறைவேற்றக்கூடியவாறு முழு செயற்பாடுகளையும் சிறிய மற்றும் எளிய பிரிவுகளாக வகைப்படுத்தலை குறிப்பது. அதாவது நீங்கள் ஒழுங்கமைத்தல் படிமுறைகள் கற்றிருப்பீர்கள். ஒழுங்கமைத்தல் படிமுறையில் பல விடயங்கள் காணப்படுகின்றது. இங்கு 5 விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதில் கேட்கப்பட்ட வினா சிறிய மற்றும் எளிய பிரிவுகளாக வகைப்படுத்தலை குறிப்பது. இதற்குரிய விளக்கத்தை பெறுவதற்கு சில வரைபடங்களை நோக்குவோம். இங்கு இந்த படத்தினை அவதானிக்கும் போது, அதாவது நாங்கள் தொழிலொன்றை மேற்கொள்ளும் போது அந்த தொழிலுக்கு ஏற்றவாறு தொழிலை வகைப்படுத்தி அதற்கேற்றவாறு தனிநபரை அல்லது குழுக்களை அமர்த்தி வேலைகளை பகிர்ந்தளிப்பதை குறித்து நிற்கின்றது. அதை சொல்வது வேலை பகிர்வு என்று. அதே போன்று திணைக்களப்படுத்தல், ஒத்த தன்மையுள்ள தொழில்களை ஒவ்வொரு பிரிவுகளாக நாங்கள் வகைப்படுத்தி வைத்திருப்போம். இதனை திணைக்களப்படுத்தல் என்று கூறுகின்றோம். அதே போன்று அதிகார கையளிப்பு, அதிகார கையளிப்பானது உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை எவ்வாறு பரந்து காணப்படுகிறது
கடமைகளும் பொறுப்புகளும் எவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளது என்பதனை குறித்து நிற்கும். அதே போன்று இணைப்பாக்கம் என்பது, அதாவது கோஆர்டினேஷன் என்பது, நாங்கள் ஒழுங்கமைத்தலை மேற்கொள்ளும் போது அனைத்துப்பட்ட ஊழியர்களும் அவர்களுக்கிடையில் ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு காணப்படும், அதாவது இணைப்பாக்கத்தை கொண்டு காணப்பட வேண்டும். அதே போன்று வேலை நியமங்களை உருவாக்கல் என்பது, அதாவது திட்டமிட்ட விடயங்களை எவ்வாறு செயற்படுத்துவது, யாரால் செயற்படுத்துவது, எப்போது செயற்படுத்துவது என்பது தொடர்பாக சில விடயங்களை திட்டமிடுவதை குறிக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாவுக்கு விடையை அணுகும் போது சிறிய மற்றும் எளிய பிரிவுகளாக வகைப்படுத்தலை குறிப்பது. எனவே இங்கு திணைக்களப்படுத்தல் என்பது வேலை பகிர்வு என்பதை இதற்குரிய விடையாக அமைகின்றது. ஏனைய விடயங்கள் இதுக்கு பொருத்தமற்றதாக காணப்படுகின்றது. விடை இலக்கம் 1 அமைகின்றது. அடுத்து ராகுல் தீபக் என்னும் 2 முயற்சியாளர்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்தி தொடர்பான விவரம் பெறுமாறு. ராகுல் குளிர்பான உற்பத்தியை மேற்கொள்கின்றார். தீபக் பிறந்தாள் திருமண வைபவங்களுக்கு தேவையான கேக் வகைகளை தயாரிக்கின்றார். மேற்படி உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தும் உற்பத்தி முறைகள்னால் ராகுல் என்னும் முயற்சியாளருக்கு கிடைக்கும் அனுகூலம் ஒன்றினையும் தீபக் என்னும் முயற்சியாளருக்கு ஏற்படும் பிரதிகூலம் ஒன்றினையும் முறையாக வழிகாட்டும் விடையாக அமைவது. அப்ப இங்கு நீங்கள் மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், ராகுல் எந்த வகையான உற்பத்தி முறையை மேற்கொள்கின்றார், தீபக் எந்த வகையான உற்பத்தி முறையை மேற்கொள்கின்றார். இதற்கு நீங்கள் இவ்வரைபடத்தை பாருங்கள். இதில் ராகுலின் உற்பத்தி குளிர்பான உற்பத்தி, அது காய்ச்சல் முறையில் அமைகின்றது. அடுத்து தீபக்கின் உற்பத்தி முறை கட்டளை உற்பத்தி அல்லது வேறு உற்பத்தியாக அமைகின்றது. இந்த உற்பத்தி முறைகளின் அடிப்படையில் அதன் அனுகூலம் பிரதிகூலங்கள் காணப்படும். அதில் முதலாவதை நோக்கும் போது வாடிக்கையாளர் தேவை விருப்பத்துக்கு ஏற்ப உற்பத்தி இடம்பெறும். இதனை நாங்கள் ராகுலின் உற்பத்தி முறையில் காண முடியாது. எனவே இக்கூட்டு தவறானதாக அமையும். அடுத்து அலகு கிரியம் குறைவு பாரில முதலோடு தேவையாக இருத்தல். அலகு கிரியம் குறைவு என்பது ராகுலின் உற்பத்தி சரியானதாக அமைந்தாலும் பாரில முதலோடு தேவையாக இருத்தல் என தீபக்கின் உற்பத்தி முறையில் அக்கூட்டு பிரதிகூலமான அம்சமாக காணப்பட முடியாது. அதே போன்று நவீன தொழில்நுட்ப வசதிகளை இலவாக பயன்படுத்த முடிதல் என்பது ராகுலின் உற்பத்தியில் காணக்கூடிய ஒரு அனுகூலமான பண்பு. சந்தையை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி இடம்பெறாதிருத்தல் என்பது தீபக்கின் உற்பத்தி முறையில் ஒரு பிரதிகூலமான பண்பாக காணப்படுகின்றது. எனவே இக்கூட்டினை சரியென நாங்கள் கூற முடியும். மிகுதி 2 கூட்டுகளையும் அவதானித்த பின் பொருத்தமான விடையை அணுகுவோம். ஊழியர் எண்ணிக்கை குறைவாக இருத்தல் என்பது ராகுலின் உற்பத்தி முறையில் காண முடியாத பண்பாகும். சந்தையிடலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருத்தல் என்பதும் தீபக்கின் உற்பத்தி முறையில் காண முடியாத பண்பாகும். எனவே இக்கூற்று தவறாக அமையும். நுகர்வோர் திருப்தியை உயர்மட்டத்தில் பேணல் என்பது ராகுலின் உற்பத்தி முறையில் காண முடியாது. அது சந்தை கேள்வி அடிப்படையாக கொண்டே உற்பத்தி நடைபெறும். எனவே இக்கூற்று 5வது கூற்றும் பொருத்தமற்றதாக காணப்படுகிறது. எனவே இதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 3 ஆகும். அடுத்து இயோகிவினை கணிப்பிடும் வரைபட முறை கீழே வரப்படுகின்றது. இங்கு ஒரு வரைபடத்துல நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். இடுப்பு கணிப்பீட்டு முறைகளில் இயோகி முறை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இயோகிவினை கணிப்பிடுற வரைபட முறை கீழே தரப்பட்டுள்ளது. இது கேட்கப்பட்ட வினா வரைபடத்தின்படி 1, 2, 3 ஆகிய இலக்கணால் குறிக்கப்படுவது. இதனை மேலதிகமாக விளக்கத்தை பெறுவதற்கு கீழ்வரும் விடயங்களை அவதானியுங்கள். நிறுவனம் ஒன்றின் இருப்பு தொடர்பாக மொத்த கிரியம் இழிவடையுமாறு தடை ஒன்றுக்கு கட்டளையிட வேண்டிய இருப்பு அலகுகளின் அளவு பொருளாதார கட்டளை கணியம் என அழைக்கப்படும். இதனை நாங்கள் வரைபட முறையில் இவ்வாறு கணிப்பிட்டுக் கொள்வோம். இந்த வரைபடத்தில் பொருளாதார கட்டளை கணியத்தை அளவிடும் போது கட்டளை கிரியம் இருப்பு பேண கிரியம் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். எனவே இங்கு வரைபடத்துல இது கட்டளை கிரியமாகவும் இது பேண கிரியமாகவும் இது மொத்த கிரியமாக காணப்படும். கேட்கப்பட்ட வினா இந்த கோடுகள் எதனை குறித்து நிற்கின்றது என்பதே. அதன் அடிப்படையில் முதலாவது மொத்த கிரிய கோடாகவும், 2வது பேணக்கிரியமாகவும், 3வது கட்டளை கிரியமாக காணப்படும். எனவே இதற்குரிய விடை இலக்கம், அதாவது முதலாவது மொத்த கிரியம், 2வது பேணக்கிரியம், 3வது கட்டளை கிரியம் 3ம் சரியாக அமைந்துள்ளது. எனவே விடை இலக்கம் 1 என்பது இதற்கு சரியாக அமையும். அடுத்தது நிறுவனம் ஒன்றின் 23வது வினாவை நோக்கும் போது கணனி உதவியான வடிவமைப்பினால் ஏற்படும் ஒரு நன்மை அல்லாதது.
கேட்கப்பட்ட வினா நன்மை அல்லாதது. எனவே இதில் 4 கூற்று நன்மையாக அமையும், ஒரு கூற்றே நன்மை அல்லாததாக அமையும். உங்களுக்கு ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் கணனி உதவியுடான வடிவமைப்பு. நாங்கள் தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் காரணமாக கணனின் உதவியுடன் பல வடிவமைப்புகளை மேற்கொண்டு உற்பத்தியை மேற்கொள்கின்றோம். இங்கு உதாரணத்துக்காக ஒரு வரைபடம் தரப்பட்டுள்ளது. அதாவது சைக்கிள் உற்பத்தியினை கணனின் உதவியுடன் வடிவமைத்து சைக்கிள் உற்பத்தியை மேற்கொள்கின்றது. இவ்வாறு நாங்கள் உற்பத்திகளை மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மை அல்லாதது என்பதே கேட்கப்பட்ட வினாவாகும். அதன் அடிப்படையில் வீண் விரியங்கள் குறைவடைதல் என்பது சரியானது, நன்மையாக காணப்படும். அடுத்து பூஜ்ஜிய வலுவுடைய உற்பத்தி பொருட்களை உருவாக்கப்பட என்பதும் சரியானதாக அமையும். ஏனெனில் இங்கு விரியங்கள் குறைவாக என்கின்ற காரணத்தால் பூஜ்ஜிய வலுவே காணப்படும். எனவே இது சரியானதாக அமையும். வினைத்திறன் அதிகரிக்கும். அதாவது நாங்கள் கணனி உதவியுடன் செய்யும் போது வினைத்திறன் அதிகமாகவே காணப்படும். அடுத்து தொழில் வழங்குனர் தொழிலாளர் தொடர்பு விருத்தி அடைதல். இக்கூட்டினை அவதானிக்கும் போது கணனி உதவியுடன் நாங்கள் வடிவமைப்பை மேற்கொள்ளும் போது தொழிலாளர்களின் செயற்பாடு குறைவாக காணப்படும். எனவே அங்கு நாங்கள் விருத்தி அடைதல் என்பதை கூறுதல் தவறானதாகவே அமைகின்றது. எனவே இதற்கு சரியான விடையாக அமைவது வினா இலக்கம் 4 என்பதே ஆகும். அடுத்து சமக்கார உற்பத்தியினை மேற்கொள்ளும் பிரைட் உற்பத்தி நிறுவனம் பின்பற்றும் சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் சில கீழே தரப்படுகின்றன. ஏதொடக்கம் கே வரை சில விடயங்கள் உள்ளது. மேற்குறிப்பிட்டவற்றும் உற்பத்தி பொருள் கலவை மாறிக்குள் உள்ளடங்கும் விடயங்களை குறிக்கும் எழுத்துக்களாக அமைவது. இதனை நீங்கள் சந்தைப்படுத்தல் கலவை என்ற பாடத்துக்குள் கற்றிருப்பீர்கள். இதுக்குரிய ஒரு வரைபடத்தை பாருங்கள். சந்தைப்படுத்தல் கலவை 7 காணப்படுகின்றது. 4 பொருட்கலவையாகவும் 3 சேவை கலவையாக காணப்படுகின்றது. இது ஏற்கனவே நீங்கள் உங்கள் பாட விடயங்களை கற்றிருப்பீர்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கு கேட்கப்பட்டதுன்னா பொருட்கலவைக்குள் உள்ளடங்கும் விடயங்கள். அப்பொழுது நாங்கள் ஏ என்பது பொருட்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. கழிவுகள் என்பது விலைக்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. சி போக்குவரத்து என்பது இடக்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. தனிப்பட்ட விற்பனை என்பது மேம்படுத்தல் கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. பொதியிடல் என்பது பொருட்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. இடைத்தரகர் என்பது இடக்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. உத்தரவாதம் பொருட்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. வடிவமைப்பு பொருட்கலவைக்குள் உள்ளடங்குகின்றது. இதுப்பு இடக்கலவைக்குள் உள்ளடங்குகிறது. விளம்பரம் மேம்படுத்தல் கலவைக்குள் உள்ளடங்குகிறது. அதன் அடிப்படையில் மேற்குறிப்பிட்டவற்றை உற்பத்தி பொருட்கள் உள்ளடங்குகின்ற கலவைகளாக அமைவது ஏ இ ஜி எச் என்பதாகும். எனவே இதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 5 ஆகும். அடுத்து பின்வருவற்றுள் சந்தைப்படுத்தலின் பார்வையில் கைத்தொழில் பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்களின் தொகுதியை தெரிவு செய்க. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். பொருட்களை கைத்தொழில் பொருட்கள், நுகர்வு பொருட்கள் என நாங்கள் வகைப்படுத்த முடியும். கைத்தொழில் பொருட்கள் என்பது இன்னும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களை குறித்திருக்கிறது. நுகர்வு பொருட்கள் என்பது இறுதி நுகர்வுக்கான பொருட்களை குறித்து நிற்கின்றது. இதனை நீங்கள் இலவா வழங்குவதற்காக கீழ்வரும் படத்தை அவதானியுங்கள். கைத்தொழில் பொருட்கள் இன்னும் ஒரு பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்துகின்றோம். அடுத்து நுகர்வுப்பொருட்கள் தமது இறுதி நுகர்வுக்காக பயன்படுத்துகின்ற பொருட்களை குறிக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் விடையை அணுகும் போது முதலாவது விடைக்குள் நுகர்வுப் பொருட்கள் காணப்படுகின்றது. இரண்டாவது விடைக்குள்ளும் நுகர்வுப் பொருட்களே காணப்படுகின்றது. மூன்றாவது விடைக்குள் மின்சார உபகரணங்கள், ஆடைகள், வீட்டு தளவாடங்கள் என தரப்பட்டுள்ள அவையும் நுகர்வுப் பொருட்கள் உள்ளடங்குகின்றது. நான்காவது விடையில் சிகரெட், அரிசி, பான் என்பன நுகர்வுப் பொருட்களாக காணப்படுகின்றது. ஐந்தாவது விடையினை நோக்கும்போது தொழிற்சாலை கட்டடம், தொழிற்சாலை இயந்திரம், முகாமைத்துவ ஆலோசனை சேவைகள் இவை மூன்றுமே கைத்தொழில் பொருட்களாக காணப்படுகின்றது. எனவே இதற்குரிய சரியான விடையாக அமைவது இந்த விடை இலக்கம் 5 ஆகும். அடுத்து சந்தைப்படுத்தல் கலவையில் சகல மாறிகளும் இலக்கு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக அமைவது. அப்ப இங்க கேட்கப்பட்ட வினாவை விடையை அணுகுவதற்கு இங்கு தரப்பட்ட விடயம் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் பல காணப்படுகின்றன. அதில் முழுமை படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டே வினா கேட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றினதும் விளக்கங்களை நீங்கள் இலவா பெற்றுக் கொள்வதன் மூலம் இதற்குரிய விடையை அணுக முடியும்.
ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், அதாவது முழுமைப்படப்பு சந்தைப்படுத்தல் என்கிற 4 வகைப்படுத்தல் அடங்குகிறது. அதில் முதலாவது தொடர்பு முறை சந்தைப்படுத்தல். அதில் நீங்கள் வாடிக்கையாளர், ஊழியர்கள், உரிமையாளர், நிதி வழங்குநர் என்பன நிறுவனத்துடன் தொடர்ச்சியாக தமது உறவை பேண வேண்டும் என்பதை அதை வெளிக்காட்டி நிற்கின்றது. அடுத்து இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் என்பது ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல். ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தலில் சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் அனைத்துமே சந்தைப்படுத்தல் நோக்கியதாக காணப்படும் என விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அதாவது மேம்படுத்தல், உற்பத்தி பொருட்கள், இடம், விலை என்பன சந்தைப்படுத்தல் நோக்கியதாகவே காணப்பட வேண்டும். அடுத்து இன்டர்னல் மார்க்கெட்டிங் என்பது உள்ளக சந்தைப்படுத்தல். உள்ளக சந்தைப்படுத்தலின் போது நிறுவனத்தில் காணப்படும் அனைத்து பிரிவினர், பகுதிகள் அனைவருமே சந்தைப்படுத்தல் நோக்கியதாக செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நிற்கின்றது. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், அதாவது செயல்முறை சந்தைப்படுத்தல் என்பது நீங்கள் சந்தைப்படுத்தல் கர்மங்களை மேற்கொள்ளும் போது சமூகம், சூழல், ஒழுக்க விழுமியம், சட்டம் என்பவற்றை கவனத்தில் கொண்டே சந்தைப்படுத்தல் கர்மங்களை மேற்கொள்ள வேண்டும் என கூறுகின்றது. இதன் அடிப்படையில் நீங்கள் இவ்வினாவுக்குரிய விடையை அணுகும் போது கேட்கப்பட்ட வினா சந்தைப்படுத்தல் கலவையில் சகல மாறிகளும் இலக்கு வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக அமைவது. அதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 3 என்பதாகும். அடுத்து பின்வரும் முதலீட்டு தீர்மான வகைகளில் நீண்டகால முதலீட்டு தீர்மானமாக கருதப்பட முடியாதது. அப்ப நீங்கள் நிதி முகாமைத்துவத்தில் முதலீட்டு தீர்மான வகைகள் கற்றிருப்பீர்கள். அது தொடர்பான சிறிய விளக்கம் இவ்வரைபடத்தில் தரப்படுகிறது. நிதி முகாமைத்து தீர்மானங்கள் முதலீட்டு தீர்மானம், நிதியீட்ட தீர்மானம் 2 வகைப்படும். முதலீட்டு தீர்மானத்திற்குள் நீண்டகால தீர்மானம், குறுங்கால தீர்மானம் உள்ளடங்குகின்றது. நீண்டகால தீர்மானங்கள் 4 வகை உள்ளது. அதே போன்று குறுங்கால தீர்மானங்களில் 4 வகை உள்ளது. இதில் நீங்கள் கேட்கப்பட்ட வினாவில் குறுங்கால தீர்மான வகையை நீங்கள் குறித்திருக்க வேண்டும். இதில் தரப்பட்ட விடையில் இவ்வளவு விடயங்களும் அமைந்து காணப்படுகின்றது. நவீனமய வணிகத்தை நவீனமயப்படுத்தல் தொடர்பான தீர்மானம், புனரமைத்தல் தொடர்பான தீர்மானம், வணிகத்தை மேம்படுத்தல் தொடர்பான தீர்மானம், வணிகத்தை பன்முகப்படுத்தல் முதலீடு தொடர்பான தீர்மானம் என்பன அதில் காணப்படுகின்றது. அதில் காணப்படாத விடயம் வியாபார இருப்பு தொடர்பான தீர்மானம். எனவே வினாவை அணுகும் போது இங்கு கேட்கப்பட்ட வினாவுக்கு ஏற்றவாறு விடை நீண்டகால முதலீட்டு தீர்மானமாக கருதப்பட முடியாது. விடை இலக்கம் 1 என்பதே சரியானதாக அமையும். ஏனைய 4 நீண்டகால முதலீட்டு தீர்மானமாக காணப்படும். அடுத்து எக்ஸ் நிரலானது பிரதான நிதி விகிதங்களையும், Y நிரலானது இந்நிதி விகிதங்களுக்கு உள்ளடங்கும் நிதி விகிதங்களின் வகைகளையும் காட்டுகின்றது. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் நிதி விகிதங்கள், அதுக்கு உப நிதி விகிதங்கள் பல காணப்படுகின்றன. அதுக்குரிய சிறிய விளக்கம் இங்கு தரப்படுகின்றது. திரவத்தன்மை விகிதங்கள் 2 காணப்படுகின்றது. நடைமுறை விகிதம், விரைவு விகிதம். அடுத்து லாபத்தன்மை விகிதங்கள் மொத்த லாப விகிதம், தேறிய லாப விகிதம், முதலீட்டின் மீதான திரும்பல் விகிதம், உரிமை மூலத்தின் மீதான திரும்பல் விகிதம் என காணப்படுகின்றது. அதே போன்று செயற்பாட்டு விகிதங்கள் இருப்பு புரள்வி விகிதம், கடன்பட்டோர் புரள்வி விகிதம், மொத்த சொத்து புரள்வி விகிதம் என உள்ளது. இணைப்பு விகிதங்களால் கடன் விகிதம், கடன் உரிமை விகிதம் என்பன காணப்படுகின்றன. இவற்றின் அடிப்படையில் இவ்விடையை அணுகும் போது திரவத்தன்மை விகிதமாக நாம் விரைவு விகிதத்தை குறிப்பிட முடியும். அடுத்து லாபத்தன்மை விகிதங்களாக முதலீட்டின் மீதான திரும்பல் விகிதத்தை குறிப்பிட முடியும். அடுத்து செயற்பாட்டு விகிதமாக இருப்பு புரள்வு விகிதத்தை குறிப்பிட முடியும். அடுத்து இணைப்பு விகிதமாக வட்டி காப்பு விகிதத்தை குறிப்பிட முடியும். இதன் அடிப்படையில் இதற்குரிய விடையாக அமைவது விடை இலக்கம் 4 ஆகும். அதாவது DABC என்பதாகும். அடுத்து நாடொன்றின் நிதி முறைமையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாட்டினையும் மாழ்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக அமையும் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகளை குறிப்பது எதுவென கேட்கப்பட்ட வினாவாகும். இதனை நீங்கள் அணுகுவதற்கு பின்வரும் விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் ஒன்றின் நிதி தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தலில் ஈடுபட்டுள்ள நிதி முறைமை 5 காணப்படுகிறது. நிதி சந்தை, நிதி நிறுவனங்கள், நிதி கருவிகள், நிதி உட்கட்டமைப்பு வசதிகள், மத்திய வங்கி என காணப்படுகின்றது. அதில் நிதி சந்தை என்பது நிதியங்கள் தேவைப்படுபவர்களையும் நிதியத்தை வழங்குபவர்களையும் தொடர்படுத்துவதற்காக காணப்படுகின்ற இடம் ஒன்று அல்லது முறைமை ஒன்று அல்லது சந்தர்ப்பம் ஒன்று நிதி சந்தை ஆகும். அதே போன்று நிதி நிறுவனங்கள் என்பது நாடொன்றின் நிதி சந்தையில் செயல்படுகின்ற வங்கி மற்றும் வங்கி அல்லாத சால நிறுவனங்களே நிதி நிறுவனங்களாக கருதப்படும். நிதி கருவிகள் என்பது இலங்கையில்
நிதி சந்தையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கருவிகளை குறித்து நிற்கின்றது. அடுத்து நிதி உட்கட்டமைப்பு வசதிகள் என்பது நாடொன்று நிதி முறைமை ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாட்டினை வாழ்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக அமைகின்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகள் நிதி உட்கட்டமைப்பு வசதிகளாக கருதப்படும். அடுத்து மத்திய வங்கி என்பது இலங்கையின் மத்திய வங்கியாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாவை அணுகும் போது நாடொன்றி நிதி முறைமையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாட்டினை வாழ்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக அமையும் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகளை குறிப்பது. இவை நிதி உட்கட்டமைப்பு வசதிகளாகவே காணப்படும். எனவே இதற்குரிய விடை இலக்கம் 4 என்பதாகும். அடுத்து வெளியக ஊழியர் ஆட்சேர்ப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையாக அமைவது. ஊழியர்கள் தூண்டப்படல், சிறந்த ஊழியர் தொடர்பு ஏற்படல், செலவுகள் குறைபடுதல், ஆட்சேர்ப்புக்கு எடுக்கும் காலம் குறைபடுதல், பதவிக்கு பொருத்தமான நபரை இணைத்துக் கொள்ள முடிதல். இங்கு 5 கூற்றுகளிலும் நீங்கள் விடையாக கருத வேண்டியது வெளியக ஊழியர் ஆட்சேர்ப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையாக அமைவது. அதை முதலாவது கூற்றை அவதானிக்கும் போது ஊழியர்கள் தூண்டப்படுதல் என்பது உள்ளக ஆட்சேர்ப்பின் நன்மையாக கருத முடியும். அடுத்து சிறந்த ஊழியர் தொடர்பு என்று காணப்படுதல் என்பது உள்ளக ஆட்சேர்ப்பு முறையின் நன்மையாக கருதப்படும். செலவுகள் குறைபடுதல் என்பதும் உள்ளக ஆட்சேர்ப்பின் நன்மையாக கருதப்படும். ஆட்சேர்ப்புக்கு எடுக்கும் காலம் குறைபடுதல் என்பது உள்ளக ஆட்சேர்ப்பாக கருதப்படும். உள்ளக ஆட்சேர்ப்பின் நன்மையாக கருதப்படும். பதவிக்கு பொருத்தமான நபரை இணைத்துக் கொள்ள முடிதல் என்பது வெளியக ஆட்சேர்ப்பின் நன்மையாக கருத முடியும். எனவே இதற்குரிய விடை இலக்கம் 5 என்பதாகும். அடுத்த பிள்ளைகள் நாங்கள் 50 வினாக்களில் 30 பல்வேறு வினாக்களை நாம் அவதானித்தோம். அடுத்து 20 வினாக்கள் உங்களுக்கு கீழ்கட்டங்களாக காணப்படுகின்றது. அதில் 31 தொடக்க 40 வரையான வினாக்களில் நீங்கள் பொருத்தமான சொற்களை இடுதல் வேண்டும். அதில் 31வது வினாவை நோக்கும்போது சிற்றுண்டிச்சாலை ஒன்றில் தயாரிக்கப்படும் பழக்கலவை பானத்திற்கு பயன்படுத்தப்படும் பழங்களானது உற்பத்திக்கான உள்ளீடுகளில் கீறு என்பதற்குள் உள்ளடங்குவதோடு சிற்றுண்டிச்சாலையில் கிடைக்கும் காற்றோட்டமானது கீறு என்ற உள்ளீடாக கருதப்படும். அப்ப இங்கே நீங்கள் பொருத்தமான சொற்களை அவதானிக்கும் போது பயன்படுத்தப்படும் பழங்கள் இதனை நாங்கள் மூலரவர்களே கருத வேண்டும். அடுத்து சிற்றுண்டிச்சாலையில் கிடைக்கும் காற்றோட்டமானது நிலம் என்ற உள்ளீடாகவே கருத முடியும். எனவே இதற்குரிய விடையாக அமைவது மூலதனம் நிலம் என்பதாகும். அடுத்து ஆவண கேள்வியை அவதானிக்கும் போது ஸ்டைலோ என்னும் ஆடை உற்பத்தி வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கும் 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த உற்பத்தியாளருக்கான விருதானது அந்நிறுவனத்தின் கீறாக கருதப்படுவதுடன் அரசு துணி இறக்குமதிக்கான வரியினை அதிகரித்தல் குறித்த நிறுவனத்துக்கு கீறாக காணப்படும். இங்கு நாங்கள் பொருத்தமான சொற்களாக கருதுவது ஒரு நிறுவனத்துக்கு சிறந்த உற்பத்தியாளர் விருது கிடைத்தலானது பலவினவே கருத முடியும். அடுத்து அந்த இறக்குமதி வரியினை அதிகரித்தல் அந்நிறுவனத்துக்கு, அதாவது துணி இறக்குமதிக்கான வரியை அதிகரித்தால் அந்நிறுவனத்துக்கு ஒரு சவாலாகவே அமையும். எனவே பலம் மற்றும் அச்சுறுத்தல் அல்லது சவால் என்பதே இதற்கு பொருத்தமான விடையாக அமைகின்றது. அடுத்து 32வது வினாவை நோக்கும் போது அரசின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பாக இடம்பெறும் கருமங்கள் கீறாக கருதப்படுவதுடன் கீறு கொள்கையை இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்துகின்றது. அப்ப இங்கு நான் பொருத்தமான சொற்களாக கருதுவது அரசின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பாக இடம்பெறும் கருமங்கள் இறை கொள்கையாக கருதப்படுவதுடன் நிதி கொள்கையை இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்துகின்றது. எனவே இரண்டுமே பொருத்தமான சொற்களாக கருதப்படுகின்றது. அடுத்து ஆவணா வினாவை நோக்கும் போது அரசானது வணிகங்களுக்கு மின்சார வசதிகளை வழங்குவதன் மூலம் கீறாக வணிகத்தில் செல்வாக்கு செலுத்துவதுடன் புற ரீதியான விலை மட்டங்களில் நிலைப்புத்தன்மையின் ஊடாக கீறு நிலையான மட்டத்தில் பேணுகின்றன. எனவே அரசானது வணிகங்களுக்கு மின்சார வசதிகளை வழங்குவதன் மூலம் உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்குவோராக செல்வாக்கு செலுத்துகின்றது. அடுத்து நிலைப்புத்தன்மையின் ஊடாக வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் பேணுகின்றது. எனவே இது இரண்டு சொற்களுமே மிக பொருத்தமான சொற்களாக அமைகின்றது. அடுத்து வணிக நிறுவன வகைகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் உண்மையா பொய்யா என்பதை அவற்றுக்கு எதிரில் உள்ள இடைவெளியில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். உண்மையா பொய்யா என்ற சொற்களை நீங்கள் பாவிக்க வேண்டும். அதில் வணிக அமைப்புகளில் தனியார் துறையைச் சேர்ந்த லாப நோக்கற்ற வணிக அமைப்புகளாக கூட்டுறவு வணிகம் காணப்படுகின்றது. இதற்குரிய விடை உண்மை. அதாவது கூட்டுறவு வணிக அமைப்பு லாப நோக்கமற்ற தனியார் துறையை சேர்ந்த வணிக அமைப்பாகும்.
அடுத்து மெக்டொனால்ட், KFC, பீஸா கட் போன்ற உற்பத்திகளின் உணவுகளை வழங்கும் வியாபார நிறுவனங்கள் உற்பத்தி அங்கீகார வணிக வகையை சேர்ந்ததாகும். இது கூற்று தவறானதாகும். வணிக முறைக்கான அங்கீகார வணிகை சேர்ந்தது மெக்டொனால்ட், KFC, பீஸா கட் போன்றன. எனவே கேட்கப்பட்டது உற்பத்தி அங்கீகார வணிகம். எனவே இக்கூற்று பொய்யானதாக அமையும். அடுத்து பழப்பாகு உற்பத்தியின் முன்னணி வகிக்கும் நிறுவனமானது அர்ச்சனா கிளாஸ் உற்பத்தியாளர் என்னும் கண்ணாடி போத்தல் உற்பத்தி நிறுவனத்தின் ஒன்றிணைந்தல் முரண்பாடான இணைவு எனப்படும். இங்கு முரண்பாடான இணைவு என்பது பொருத்தமற்றதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இது பொய்யாக அமையும். அடுத்தது கொழும்பு பங்கு பரிமாற்றகம் ஒரு பிணியால் வரைக்கப்பட்ட கம்பெனியாகும். இக்கூற்று சரியாக அமைகின்றது. எனவே அது உண்மை என்று கூறுவோம். அடுத்து வினா இலக்கம் 34 அவதானிக்கும் போது பண வகைகளுக்கான சில உதாரணங்கள் கீழே தரப்படுகின்றது. உதாரணங்கள் இனங்காட்டும் பண வகையினை இடைவெளியில் குறிப்பிடுக. அப்ப இங்கு பண வகைகளுக்கு உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது. நிலையான சேமிப்பு வைப்புகள், திரைசேரி ஊழியர்கள், செட்கார்ட், பெட்கார்ட், வணிக வங்கியில் காணப்படும் நடைமுறை வைப்புகள், குட்டி நாணயங்களின் தாழ் நாணயங்கள். இங்கு நிலையான சேமிப்பு வைப்புகள், திரைசேரி ஊழியர்கள் என்பன அந்நிய பணமாக கருதப்படும். செட்கார்ட், பெட்கார்ட் என்பன இலத்திரனியல் பணமாக கருதப்படும். வணிக வங்கியில் காணப்படும் நடைமுறை வைப்புகள் என்பன வங்கி பணமாக காணப்படும். தாழ் குட்டிய நாணயங்கள் என்பன சட்டப்பணமாக கருதப்படும். அடுத்து 35 வினாவை நோக்கும் போது காப்புறுதி தொடர்பாக பின்வரும் சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமான காப்புறுதி தத்துவங்களை இடைவெளியில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இங்கு ABCD என்று 4 கூற்றுகள் உள்ளது. இதில் முதலாவது A என்னும் கூற்றை அவதானியுங்கள். டேவிட்டின் ஒரேயொரு சகோதரி ரீட்டாவாக இருந்தாலும் அவரின் ஆயுளை டேவிட்டினால் காப்புறுதி செய்ய முடியாது. இக்கூற்று சரியான கூற்று. அதற்கு பொருத்தமான தத்துவத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதுக்கு பொருத்தமான தத்துவமாக காப்புறுதி செய்யத்தக்க உரிமை காணப்படுகின்றது. அடுத்து காப்புறுதி ஒப்பந்தத்தினை பெறும்போது ஆயிஷா தனது இதய நோயினை வெளிப்படுத்தாத காரணத்தினால் இழப்பீட்டினை பெற முடியாது இருந்தது. அதாவது நாங்கள் காப்புறுதி செய்யும் போது நமக்கு இருக்கிற நோய்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இங்கு வெளிப்படுத்தாத காரணத்தினால் அதனை குறிப்பிடும் தத்துவமாக அமைவது உச்ச நம்பிக்கை தத்துவமாகும். அடுத்து வாய்சன் தனது லொரியினை 2 மில்லியனுக்கு காப்புறுதி செய்த போதும் 1 மில்லியன் இழப்பு ஏற்படும் போது நட்டஈட்டு தொகையா 1 மில்லியன் மட்டுமே கிடைத்தது. இதற்குரிய பொருத்தமான காப்புறுதி தத்துவமாக அமைவது இழப்பீட்டு தத்துவமாகும். அடுத்து கார்த்திகா தனது வணிகத்துக்கு களவாயுத காப்புறுதி ஒன்றை பெற்றிருந்தார். கார்த்திகாவின் நிறுவனம் தீயால் ஒரு பகுதி சேதமுற்றது. எனினும் கார்த்திகாவினால் காப்புறுதி தொகையை பெற முடியவில்லை. அப்ப இங்கு பொருத்தமான தத்துவமாக அமைவது அண்மை காரணி என்பதாகும். அடுத்து 36வது வினாவை நோக்கும் போது துணிகள் மற்றும் ஏனைய பொருட்களை இறக்குமதி செய்து ஆடைகள் உற்பத்தி செய்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தலானது கீறு வியாபாரம் என அழைக்கப்படுவதோடு இலங்கை இந்தியாவிலிருந்து தேயிலை இறக்குமதி செய்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்த கீறு வியாபாரம் என கருதப்படும். அப்ப இங்கு நீங்க பொருத்தமான சொற்களை இட வேண்டும். அதில் முதலாவது இடைவெளியில் மீள் ஏற்றுமதி என்ற சொல்லும், இரண்டாவது இடைவெளியில் இறக்கி ஏற்றுமதி வியாபாரம் என்ற சொல்லும் காணப்படும். அடுத்து அரசுக்கு இணையதளத்தினூடாக ஊழியர் சேவனாக நிதியம் செலுத்துவது கீறு இலத்திரனியல் வியாபார முறையாக காணப்படுவதோடு அரசிடமிருந்து வணிகருக்கு இலத்திரனியல் வியாபாரம் இடம்பெறும் முறைக்கு உதாரணமாக கீறினை குறிப்பிட முடியும். இங்கு நீங்க பொருத்தமான சொற்களை இடும்போது அரசுக்கு இணையத்திலிருந்து ஊழியர் சேவனாக நாங்கள் செலுத்தும் போது அது B2G ஆக காணப்படும். அதாவது பிசினஸ் டு கவர்மெண்டா காணப்படும். அடுத்து G2Gக்கு இலத்திரன் வியாபாரம் இடம்பெறும் முறைக்கு உதாரணம் அது நீங்கள் பொருத்தமான உதாரணத்தை குறிப்பிட முடியும். அதில் பல வகையில் வியாபாரம் இடம்பெறுகிறது. நீங்கள் பொருத்தமான உதாரணத்தை இங்கு குறிப்பிட்டால் புள்ளி வழங்கப்படும். அடுத்து 37வது வினாவை நோக்கும் போது ஒழுங்கமைத்தல் தொடர்பாக கீழே தரப்படும் கூற்றுகளுக்கு பொருத்தமான ஒழுங்கமைத்தல் தத்துவத்தினை இடைவெளியில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இங்கு நீங்கள் முகாமைத்துவ பாடப்பரப்பில் ஒழுங்கமைத்தல் கருமங்களில் சில தத்துவங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள். நீங்கள் அந்த தத்துவங்களை முழுமையாக அறிவதன் மூலம் இதனை அறிந்து கொள்ள முடியும். 1A ஒழுங்கமைப்பின் உயர் முகாமையிலிருந்து கீழ்மட்ட முகாமை வரை முறிவடைந்து செல்கின்ற அதிகார வழியை குறிப்பது கட்டளை சங்கிலி என்பதாகும். ஒரு ஊழியர் ஒரு மேற்பார்வையாளருக்கு மட்டுமே பொறுப்பு கூற வேண்டும் என்ற கோட்பாட்டினை குறிப்பது கட்டளையில் ஒருமைப்பாடு என்பதாகும். ஒரு முகாமையாளருக்கு அறிக்கையிட வேண்டிய ஊழியர் எண்ணிக்கையை குறிப்பது கட்டுப்பாட்டு விசாலம் ஆகும்.
நிறுவனங்களுக்கு அறிக்கையிட வேண்டிய ஊழியர் எண்ணிக்கையை குறிப்பது கட்டுப்பாடு விசாரணை என்பார். நிறுவனம் தீர்மானம் எடுக்கும் போது அதன் உயர் முகாமையிடமே தீர்மானம் எடுக்கும் செயல்முறை காணப்படுதல் என்பது மையப்படுத்தல் என்பது ஆகும். இதன் அடிப்படையில் ஏக்கு கட்டளை சங்கிலி என்பதும், பிக்கு கட்டளைகள் ஒருமைப்பாடு என்பதும், சிக்கு கட்டுப்பாடு விசாரணை என்பதும், டிக்கு மையப்படுத்தல் என்பதும் சரியானபடியாக அமைகின்றது. அடுத்து கீழே தரப்படும் சமன்பாடுகளில் காணப்படும் இடைவெளிக்கு பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. சமப்பாட்டு புள்ளி அலகுகளின் எண்ணிக்கை சமன். நீங்கள் இவ்வாறான வினாக்கள் தற்போது உங்கள் பரீட்சைக்கு வருவது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதாவது நீங்கள் சில சமன்பாடுகளை மரணம் செய்து வைத்திருத்தல் வேண்டும். அச்சமன்பாடுகளை நீங்கள் பூர்ணப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் சமப்பாட்டு புள்ளி அலகுகளின் எண்ணிக்கை மொத்த நிதியான கிரியத்திற்கு அளவொன்றுக்கான பங்களிப்பாக காணப்படும். மறுகட்டளை மட்டம் சமன் உச்ச இருப்பு பயன்பாடு தர உச்ச கட்டளை காலமாக கருதப்படும். இயந்திர உற்பத்தி திறன் என்பது வெளியீட்டின் கீழ் இயந்திர உள்ளீடாக கருதப்படும். கடன் விகிதம் என்பது நிலையான வட்டி செலுத்தப்படும் கடன்களின் கீழ் மொத்த மூலதனமாக காணப்படும். அடுத்த வினா இலக்கம் 39 நோக்கும் போது கைத்தொழில் பொருட்கள் விநியோக வழிமுறை இடைநடுவர்களாக கீறு என்போர் காணப்படுகின்றனர். இதற்கு பொருத்தமான சொற்களை அவதானிக்கும் போது உற்பத்தியாளர் முகவர் கைத்தொழில் பொருளின் விநியோகஸ்தர் என்பவரை காணப்படுகின்றனர். அடுத்து ஆவண்ணா வினாவை நோக்கும் போது கீறு பங்குகளை கொள்வனவு செய்யும் முதலீட்டாளர்கள் குறித்த கம்பெனியின் உரிமையாளர் ஆவதுடன் இடர் குறைவானதும் நிர்வாக அதிகாரம் இல்லாதமான பங்குகளாக கீறு காணப்படுகின்றது. எனவே முதலாவது இடைவெளியில் சாதாரண பங்கு என்பது வரும். அடுத்த இடைவெளியில் முன்னுரிமை பங்கு என்பது வருகின்றது. அடுத்து 40வது வினாவை நோக்கும் போது சகல தொழில்களும் பணிகள் மற்றும் கீறு என்பவற்றினை உள்ளடக்கியதாக காணப்படும். ஆவண்ணா இதற்குரிய விடையாக பொருத்தமான சொல்லாக அமைவது கடமை பொறுப்புகள். அடுத்து ஆவண்ணாவது வினாவை நோக்கும் போது தொழிலை விவரிப்பதாக கீறு காணப்படுவதுடன் தொழிலில் ஈடுபடுவதற்கு பொருத்தமான தனிநபரிடம் காணப்பட வேண்டிய தகவல்களை வெளிக்காட்டுவது கீறு ஆகும். இதற்கு நீங்க பொருத்தமான சொற்களை அவதானிக்கும் போது வேலை விவரணம், அடுத்த இடைவெளியில் தொழில் அல்லது வேலை நியமனம் என்பது அடுத்த இடைவெளியில் காணப்படும். அடுத்து 41 தொடக்கம் 50 வரையுள்ள வினாக்களுக்கு மிகவும் பொருத்தமான விடைகளை எழுதுக. இது நீங்க குறிப்பினாவாக அமையும். முதலாவது அதாவது 41வது வினாவை நோக்கும் போது பொருட்களோடு ஒப்பிடும் போது சேவைகளில் காணப்படும் விசேட அம்சங்கள், அதாவது பொருட்களோடு ஒப்பிடும் போது சேவைகளில் காணப்படும் அம்சங்களை நீங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒன்று பௌதிக நிலைப்புத்தன்மையற்றது, களஞ்சியப்படுத்த முடியாதது, வழங்குனருக்கு ஏற்ப வேறுபடும், பங்குதாரமின்றி பிரிக்க முடியாதது. இங்கே 4 பண்புகள் காணப்படும். அடுத்து 42வது வினாவை நோக்கும் போது மரத்தளவாட உற்பத்தி வணிகம் ஒன்று அதன் ஊழியர்கள் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய சமூக பொறுப்புகள் 4. அதாவது மரத்தளவாட உற்பத்தி வணிகம் பொதுவாக உங்களுக்கு தரப்பட்ட ஒரு கூற்று. அவை இவ்வாறான சமூக பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது. அதன் அடிப்படையில் சமத்துவமான நிதியை பேண வேண்டும், சிறந்த ஊழியர் தொடர்பை பேண வேண்டும், தொழில் பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும், சுகாதார வசதிகளை மேற்கொள்ள வேண்டும். இவையே அவற்றின் சமூக பொறுப்புகளாக கருதப்படும். அடுத்து 43 வினாவை நோக்கும் போது வணிக அமைப்புகள் பின்வரும் சந்தர்ப்பங்களின் போது பின்பற்ற வேண்டிய சட்டங்களை இடைவெளியில் குறிப்பிடுக. அதாவது வணிக அமைப்புகளுக்குனே தனித்துவமான சட்டங்களும் காணப்படும், பொதுவான சட்டங்களும் காணப்படும். இங்கு ஒவ்வொரு வணிக அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் சட்டங்களை குறிப்பிட வேண்டும். தனியுரிமை வணிகத்தின் பெயர் உரிமையாளரின் பெயரை ஒத்துராத சந்தர்ப்பத்தில் எச்சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் 1918ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். அடுத்து பி பங்குடைமை ஒன்றில் எழுத்து மூலமான ஒப்பந்தம் காணப்படாத சந்தர்ப்பத்தில் 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்து இலங்கையில் கம்பெனி ஒன்றின் கூட்டிணைக்கும் சந்தர்ப்பத்தில் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தை பின்பற்ற வேண்டும். கூட்டுறவு வணிகம் ஒன்று பதிவு செய்யும் சந்தர்ப்பத்தில் 1972ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க கூட்டுறவு சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்து 44வது வினாவை நோக்கும் போது முயற்சியாளரிடம் காணப்பட வேண்டிய திறன்கள் தொடர்பாக கூற்றுகள் கீழே தரப்படுகின்றன. கூற்றுகளுக்கு பொருத்தமான முயற்சியாண்மை திறன்களை நீங்கள் இடைவெளியில் குறிப்பிட வேண்டும். அதுல ஏ என்பது உள்ளக வெளியீக பிரிவுடன் சிறந்த இடைத்தொடர்புகளை பேண.
இதற்குரிய திறனாக கருதப்படுவது ஆழ்வை தொடர்பு திறன் என்பதாகும். அடுத்து நோக்கத்தினை நிறைவேற்றுள்ள சிறந்த தொடர்பொன்றினை பேணல் என்பது தொடர்பாளர் திறனை குறிப்பதாகும். அடுத்து திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல், நெறிப்படுத்தல் போன்ற திறன்களை கொண்டிருத்தல் அடிப்படை முகாமைத்துவ திறனை குறித்து நிற்கின்றது. அடுத்து தனக்கு கீழ் படிவுகளை கொண்டு கருமாற்றுகின்ற திறனை கொண்டிருப்பது, அதாவது ஊழியர்களை நெறிப்படுத்தல் ஊக்கப்படுத்தலை மேற்கொள்ளும் திறனை குறிப்பது தலைமைத்துவ திறனாகும். இது நீங்கள் முயற்சியாமை பாடத்தில் முயற்சியாளருக்கே காணப்பட வேண்டிய 4 பண்புகள் பற்றி அவதானித்திருப்பீர்கள். அந்த 4 பண்புகளை நீங்கள் வேறு வேறாக பிரித்து விளங்கிக் கொள்வதன் மூலம் இவ்வினாவுக்கு விடையை நீங்கள் அணுக முடியும். அடுத்து 45வது வினாவை நோக்கும் போது உத்தரவு பத்திரம் பெற்ற விசேட வங்கியானது வணிகங்களின் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் முறைகள் 4 நீங்கள் கூற வேண்டும். அந்த 4 செயற்பாடுகளும் கால சேமிப்பு வைப்புகளை பொறுப்பேற்றல், பல்வேறு துறைகளின் முயற்சியாளருக்கு கடன்களை வழங்குதல், கம்பெனிகளின் பங்கு வளங்களின் போது உறுதி பொருட்படுத்தல், கருமங்களில் ஈடுபடுதல், குத்தகை வசதிகளை வழங்கல், முகாமைத்துவ ஆலோசனை சேவைகளை வழங்குதல் என்பன அவற்றின் கருமங்களாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, புகையிரத போக்குவரத்தை மேம்படுத்த அண்மையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் 4 தருக. இவ்வினா உங்களுக்கு ஒரு பொதுவாக கேட்கப்பட்ட வினாவாகும். நீங்கள் இது நடைமுறை சார்ந்த வினாவாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி சில விடயங்கள் இங்கு தரப்படுகின்றது. அதுல ஒன்று, புதிய மற்றும் புனரமைப்பு செய்யப்பட்ட புகைவண்டி பெட்டிகள் சேவைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டமை. 2வது, வடபகுதி புகைவண்டி சேவை விஸ்தரிக்கப்பட்டமை. 3 புகைவண்டி பாதை புனரமைப்பு செய்யப்பட்டமை. கொழும்பு நகர்ப்புற புகைவண்டி அபிவிருத்தி செய்திட்டம் மேற்கொள்ளப்பட்டமை. அடுத்து, சமாந்தரமான புகைவண்டி பாதை நிர்மாணிப்பு, இணைந்த புகைவண்டி நிலையங்களின் புத்தாக்கம், நேரம் தவறாமை, நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கான பகுதிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டமை. புதிய புகைவண்டி பெட்டிகள் இறக்குமதிகள் செய்யப்பட்டமை. 200 புதிய பாதுகாப்பட புகைவண்டி கடவை முறைகள் நிறுவதற்கான செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டமை. இது நடைமுறை சார்ந்த விடயமாக கருதப்படுவதால் இதனை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அடுத்து, முகாமையாளர் உபவகைகளுக்கு ஏற்ப அவரின் கருமங்கள் கீழே தரப்படுகின்றன. அக்கருமங்களுக்கு பொருத்தமான முகாமையாளர் உபவகைகளை இடைவெளியில் குறிப்பிடுக. அப்ப இங்கு ABCD என்று முகாமையாளர் வகிபாகங்கள் தரப்படுகின்றது. அதுக்கு பொருத்தமான உபவகிபாகங்களை குறிப்பிட வேண்டும். அதில் A என்பது வணிகத்தின் அதிதிகளை வரவேற்றல், சட்ட ரீதியான ஆவணங்களை கையொப்பமிடல். இது மேலதிகாரி என்னும் உபவகிபாகத்தை குறித்து நிற்கின்றது. அடுத்து, புதிய வேலை திட்டங்களில் அபிவிருத்திக்கான உபாய வழிகளை ஏற்பாடு செய்தல் என்பது முயற்சியாளர் என்ற வகிபாகத்தை குறித்து நிற்கின்றது. தொழிற்சங்கங்களுடன் பேரம் பேசுவதில் பிரதிநிதியாக கலந்து கொள்ளல் என்பது நடுநிலையாளர் என்ற வகிபாகத்தை குறித்து நிற்கின்றது. வேலை நிறுத்தம், ஒப்பந்தங்களை மீறல், நுகர்வோரின் முறைப்பாடு, பொருள் தட்டுப்பாடு போன்ற நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தல் என்பது தடைகளை கையாள்பவர் என்ற உபவகிபாகத்தை குறித்து நிற்கின்றது. 48 வினாவை நோக்கும் போது, துணிகளிலான கைப்பைகளை உற்பத்தி செய்யும் வணிகமோடு தனது பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள் 4 தருக. இங்கு கேட்கப்பட்ட வினா பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள். அப்ப நீங்க கட்டாயம் பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்துற முறைதான் எழுத வேண்டும். பல உற்பத்தி திறனை மேம்படுத்தும் முறைகள் காணப்படுகின்றன. நீங்கள் பொருள் உற்பத்தி திறனை குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் உயர்தரத்துடன் கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்துதல், விரியங்கள் சேதமடைதலை குறைத்துக் கொள்ளல், சிறந்த முறையில் பொருள் இருப்பினை பேணுதல், பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலும் மீள்சுழற்சிக்கு உட்படுத்தலும் அதற்குள் வரும். அடுத்த வினா, மேம்படுத்தல் முறைகள் சில கீழே தரப்படுகின்றன. அவற்றுக்கு பொருத்தமான மேம்படுத்தல் முறையை இடைவெளியில் குறிப்பிடுக. அதாவது மேம்படுத்தல் முறைகளுக்கான சில உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதுக்கு ஏற்ற மேம்படுத்தல் முறையை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஒரு பால் பண்ணையாளர் ஒருவர் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி பாலினை வீடு வீடாக சென்று விற்பனை செய்தார். இதனை நீங்கள் அவதானித்தீர்களானால் மேம்படுத்தல் முறைகளுக்குள் தனியார் விற்பனையாக அது அமைகின்றது. B என்பது டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு அறிய செய்வதற்காக வீதி நாடகம் ஒன்றை நடாத்துதல். இது நீங்கள் மேம்படுத்தல் முறையில் நிகழ்வு மற்றும் அனுபவம் என்ற முறைக்குள் வருகின்றது. அடுத்து, தனியார் வங்கிகளின் அனுசரணையில் காபோதர உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு செயலகம் ஒன்றை நடாத்துதல் மக்கள் தொடர்பு என்ற மேம்படுத்தல் முறைகள் வருகின்றது. தளவாடங்களுக்கு 50% வரையிலான கழிவு டிசம்பர் 31ஆம் தேதி வரை மட்டும் என்ற மேம்படுத்தல் முறையானது விற்பனை மேம்படுத்தல் என்ற முறைக்குள் உள்ளடங்குகின்றது.
அடுத்து 50வது வினாவை நோக்கும்போது பணச்சந்தையில் உள்ளடங்கும் உப துணை சந்தைகள் 4 பெயர்களை தருக. அதன் அடிப்படையில் 4 உப சந்தைகள் காணப்படுகின்றது. வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தை, உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தை, திரைசேரி உண்டியல் சந்தை, வணிக பத்திரங்களின் சந்தை என 4 சந்தைகள் காணப்படுகின்றது. இத்துடன் பகுதி 1 50 வினாக்களுக்கான விடைகள் இங்கு ஆராயப்பட்டுள்ளது. இனி பகுதி 2 வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் அவதானிப்போம். அதன் அடிப்படையில் நீங்கள் பகுதி 1 வினாக்கள் 50 வினாக்களில் உங்களுக்கு 2 புள்ளிகளின்படி 100 புள்ளிகள் வழங்கப்படும். இதில் மிகவும் அவதானமாக நீங்கள் பல்தேர்வு வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். பல்தேர்வு வினாக்களில் 5 விடைகளில் பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று நீங்கள் திருட்ட இடங்களை சரியான சொற்களை கொண்டு நீங்கள் நிரப்ப வேண்டும் எனில் நீங்கள் சரியான முறையில் அதை கற்றிருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு எண்ணக்கருக்களுக்கும் பொருத்தமான சொற்களை இனம் காண வேண்டும், சரியான முறையில் அதை மனனம் செய்திருத்தல் வேண்டும். இவ்வாறு நீங்கள் சரியாக செய்வதன் மூலமே நீங்கள் திருட்ட இடங்கள் மற்றும் குறுவினாக்களுக்கான விடைகளை நீங்கள் சரியான முறையில் வழங்க முடியும். அநேகமான மாணவர்கள் பகுதி 1 பல்வேறு வினாக்களை விட கீழ்டங்களில் குறைந்த புள்ளிகளை பெறுகின்றனர். இதற்கு பிரதான காரணமாக அமைவது அந்த எண்ணக்கருக்களுக்கான சரியான சொற்களை சரியான முறை விளங்கி கற்றிருக்காத காரணத்திலாகும். நீங்கள் அதனை முழுமையாக கற்று அவினாக்களுக்கு சரியான விடையை அளிப்பீர்களான பகுதி 1 ஏத்தர சிட்டியை பெறுவதற்கான புள்ளிகளை நீங்கள் பெற முடியும். இதில் நீங்கள் மிகவும் அவதானமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயமாகும். இதன் அடிப்படையில் நாம் பகுதி 2க்கான காணொளியை அடுத்த பகுதியில்